அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தெரியுமா சிதையா? இப்போ என்னுடைய புரிதலை நான் சொல்கிறேன். மற்ற கோவில்கள் மாதிரி இந்த பெருவெளிக்கு, அதாவது இந்த வள்ளலார் சத்தியஞான சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகமங்கள் கிடையாது, ஆனால் மெய்யல் இருக்கு. அந்த மெய்யலை நீங்கள் சிதைக்கிற மாதிரி கட்டடம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ரைட், ஓகே. ஆனால் அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைச்சாலைகள் அப்படிங்கிறாங்க. இதுவும் கூட வள்ளலாரின் விருப்பம் தான். அவரு வந்து இந்த கட்டிடங்கள் எல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டாரு, அதைத்தான் நாங்கள் கட்டுறோம். 7 கிளைச்சாலைகள் வரணும்னு ஆசைப்பட்டாரு, அதை தானே நாங்கள் செய்கிறோம், அதை ஏன் எதிர்க்கணும்னு கேட்குறாங்க. இப்போ ஓகே, அவர் ஆன்சர் பண்ணுறது மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஆர்டர் பண்ணிப்போம். சரி, உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சு? அவரோட கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக கேட்டுருந்தீங்க அவர். சரிங்களா? அவர் ரொம்ப செம்ம நியூட்ரலாக கேட்குறாரு. ஏன்னா அரசாங்கத்துக்கு இந்த அறிவு எட்டி உங்களுக்கு எட்டலையா அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம சூப்பரான கேள்வி. அது பேக்ரவுண்ட் அப்படி தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் தான் நினைக்கிறீங்க அதை பற்றி? நான் எனக்கு என்ன அது நினைக்கிறேன்னா, எனக்கு ஐயா சொன்னது நல்லா விளங்கிடுச்சு. அவர் தான் வந்து சொல்கிறாரு, வந்து கடவுள் வழிபாடு வந்து ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்குது. உயிர் சுகம் பெறணும், உயிரை இம்சிக்கக்கூடாது. அது சுகம் பெற்றாலே நம்ம ஒளி மாறுவோம். நம்ம அந்த சிறு ஒளியை வச்சு பெரும் ஒளியை பெற்றுலான்ட்டு சிம்பிளாக அவர் சொல்லிட்டாரு. இதுதான் முதலும் முடிவுமா அவர் சொல்கிறாரு. அப்புறம் இவங்க என்னத்துக்கு நொய்யுன்றாங்கன்ற நான் அது வந்து அவ்வளோதான் அவர் சொல்கிறதே. நல்லா சொல்கிறாரு, விளக்கமாகவும் சொல்கிறாரு, அழகாக புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் சொல்வார். ஒரு நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்துலலாம் பாடம் படிக்கும் போது, அந்த இதெல்லாம் படிக்கும் போது சொல்லுவார், குழந்தைங்களுக்கு கூட புரியும். சிறுவர் இந்த தாது தத்துவம், இந்த மரச்செடி எப்படி வளருது, அந்த உயிரை எப்படி காப்பாற்றணும், விலங்குகள் உயிரை எப்படி காப்பாற்றணும், மனிதனை ஒரு இறைவனையே போய் அடையிறக்கூடிய தன்மைக்கு வந்துட்ட மனிதன் எப்படி போய் கடவுள் அடையிறதுக்கு என்ன ஒழுக்கம், எப்படி அதை ஏற்படுத்திக்கணும், அதை எப்படி விளங்கிக்கணும்னு அழகாக சொல்கிறாரு. அதெல்லாம் இவங்கெல்லாம் படிக்க மாட்டாங்களோ? இவங்கெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்களா? ஐயா என்னதான் சொல்லிக்கிறான்னு தான் இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வியெல்லாம். கடவுள் சொல்கிறாரு, கடவுள் வழிபாடுன்னா என்னான்னு நல்ல தெளிவாக சொல்லிட்டாரு. நீ ஒரு வெட்ட வெளியில் போய் உட்காந்துக்கிட்டு கொட்டையை கட்டிக்கிட்டு பஜன் பண்ணிக்கிட்டே இரு, பட்டை போட்டுக்கிட்டு கொட்டை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வெளியில் ஆனாந்து பார்த்துக்கிட்டு நான் ஏன் உள்ள கண்ட ஜோதியை நீ அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீ கண்டுப்ப, நீ ஜோதியாக மாறிடுவேன்னு சொல்லியிருக்காரான்னு ஒரு எழுத்தாவது எங்கேயாவது ஒரு வேர்டு அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காரா? முடியுமா? உட்காரவும் முடியாது, நீ உட்காரவும் போறதில்ல. எப்படி இருக்கு அங்க போய் விளங்கிக்கோ. சொல்றத பத்தி பாத்தீங்கன்னா எது மரங்கள் இருக்க கூடாதுன்றாங்களா? மரங்கள் எல்லாம் நிழலுக்கு வேணும் அவங்களுக்கு. மரம் எல்லாம் வந்து இருந்தா வெட்ட வெளினா மரம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அறிவாளிங்க. எது வந்து அவங்களுக்கு அங்க வந்து வியாபாரம் அவங்க நடத்துறதுக்கு ஏதோ மாறிடக்கூடாதுன்றதுக்கு டென்ட் கோட்டா போட்டுக்கிறதுக்கும் இந்த மாமிசம் மாறிடக்கூடாது. ஏன்னா அரசு இன்னைக்கு இங்க விளக்கம் கொடுத்துருச்சுன்னா நாளைக்கு வந்து புனித நகரமா மாறிடும். அங்க வந்து எந்த மாமிசமும் மது கடையெல்லாம் அகற்றிடுவாங்க. அதெல்லாம் வந்துருச்சுன்னா இவங்க தொழிலெல்லாம் போயிடுமே. டிராபிக் ஹேண்டில் பண்றவங்க யாரு? டென்ட் கோட்டா போட்டவங்க. அதான் வரவங்களுக்கு எல்லாம் அவங்க தான் வந்து சன்மார்க்கிகள், சுத்த சிவ சன்மார்க்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எப்போ வந்து ஒரு மெய்யில் உள்ளர இறங்குதோ, எப்போ ஒரு மாணவன் உள்ளே இறங்குறானோ, உண்மையை வச்சுட்டு இறங்குறானோ, அவனுக்காக என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் உடச்சு கொடுக்குது. யாரெல்லாம் வந்து இங்கே ஃபவுண்டேஷனே இல்லாமல் டென்ட் கோட்டை பார்த்தீங்க, தேவையில்லாமல் எல்லாரும் மூக்குலையும் பட்டெக்ஸ் போட்டுருக்கு. அதான்ப்பா நானும் கேட்க வரேன். சொல்லுங்க. அவர் ஃபவுண்டேஷன் கொடுத்தாரு, அந்த ஃபவுண்டேஷன் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? குழியில போய் உட்கார்ந்தாங்க இல்லையா? இவங்க குழியில உட்கார்றதுக்கு ஃபவுண்டேஷன் கொடுத்தாரு, குழியில இருந்து எடுக்கிறதுக்கு தானே ஃபவுண்டேஷன் கொடுத்தாரு அவரு. அவங்க டென்ட் கோட்டை பாதிக்குமே. அது ஏன்பா புரிஞ்சுக்கல? நாளைக்கு அவங்க பெரிய இடத்துல காட்ட முடியாது. குழியில இருந்து என்னை எடுத்தானேன்னு தானே சொல்றாரு. குழியில போய் உட்கார்ந்துக்கோடான்னு சொன்னாரு. இவங்களால உங்களை நம்பினா இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொடுத்தாங்க, நீங்க என்ன பண்ணீங்க? எதை காட்டினீங்க? உண்மையை சொன்னீங்களா? ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி விட்டு இதுதான் தெய்வம், இதுதான் ஜோதின்னு காட்டி விட்டீங்க. சரிங்களா? மெய் வரும்போது பொய்யெல்லாம் வந்து இது பண்ணுது. சரிங்களா? ஓடுதுங்க அந்த இடத்துல. பேயெல்லாம் ஓடும் தெரியுமா?
ஏன் நீங்க இப்படிதான் ஒரு சீரியஸான ஒரு இது பேய் பத்தி சொல்லிருக்கோம் தெரிஞ்சு பேய் ஆட்டத்தோட இருக்கிறது தான் அவங்க எல்லாம் நல்லா பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பிள்ளையெல்லாம் எப்பவுமே எங்க அம்மாவும் சரி பெரியவங்க சரி நல்லா தெரிஞ்சவங்க சரி அதான் சொல்லுவாங்க, பேய் மாதிரி நான்வெஜ்ஜை போட்டு அமுக்குன்னு அமுக்குறாடா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. எப்படி தெரியுமா, மாமிசம் விரும்பி சாப்பிட்றவங்கள பேய் ஆட்டம் தான் சொல்லுவாங்க. இப்போ பாரு ஸ்பெஷல்னு ஆக்கிட்டாங்க. அதை அப்படி ஆக்கிட்டவங்களுக்கு கிட்ட இந்த மாதிரி தான் அவங்க எல்லாம் பேசுவாங்க. அதனால இதெல்லாம் எங்கடா மாறிட போகுது, இதெல்லாம் எங்க ஜெயிச்சிட போறாங்கன்ற ஒரு பெரிய வைத்தறிச்சல். அந்த மாதிரி எல்லாம் எல்லா இது ஜீவராசியும் நல்லா வந்துருமே, நம்ம எந்த ஜீவனையும் கொண்டு காசாக்க முடியாதே, அந்த பால் தயிர் அந்த அதோடைய அனைத்து பொருளும் வந்து மூக்கு மேல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேணாமா நம்ம கடவுள் சொன்னதுன்னு எந்த எவ்வளவு விளக்கம் அதெல்லாம் இவங்களுக்கு கடவுள் சொன்னதா தெரியலையா? ராமலிங்க ஐயா சொல்லலையா? இல்ல ராமலிங்கா சொல்லாம என்ன வேற யாருன்னா வந்து சொல்லிட்டாங்களா? அந்த 6ஆம் திருமுறையில என்ன சொல்லியிருக்காரு? அந்த 6ஆம் திருமுறை ஃபுல்லா வெட்ட வெளி கொட்டை வெளி கட்டி வச்சிருக்காரு. கோட்டையை கட்டிக்கணும்னு சொல்லி கட்டி வச்ச இதையும் உடைச்சிருக்கு. கட்டு வெளியா இருக்கட்டும், கோபுர தரிசனம் தூரத்துல இருந்து பாரு, ஒளி ஆயிடுவ. அப்புறம் வந்து வெளின்னு சொல்லிக்கிட்டே இரு. பார்வதிபுரம் மக்கள் இப்படியே இருக்கட்டும், நான் எல்லாத்தையும் குத்துட்டேன்னு அவங்களும் காலம் மூலியமா கத்தினே இருக்கட்டும். எல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்துருங்க, அவங்களும் ஒளி ஆயிடுவாங்கன்னு சொல்லி வச்சுக்கிறாரு அவரு. ஏன் இப்படி எல்லாம் பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்னு எனக்கு நிஜமா எரிச்சல் தான் வருதுப்பா, கோவம் தான்ப்பா வருது. எனக்கு ரொம்ப மனசு வந்து ரொம்ப வலிக்குதுப்பா. கடவுள் வந்து நல்லா அங்க வருவாரு, இது பண்ணுவாரு. சின்னதெல்லாம் போட்டா நம்ம வந்து அன்னைக்கு இவங்க எல்லாம் உடல் பொருள் ஆவியை குத்தாரு. ஆமா, அப்படி கொடுத்து அவர்கிட்ட சாவியை குத்தாரு. சரிங்களா? இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சாவி கிடைச்சிச்சா எல்லாருக்கும்? ஏன் குழியில போய் வந்தாங்க, சாவி எங்களுக்கு கிடைச்சிச்சு, இன்னாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சாவி கிடைக்கிறது வேணான்றாங்க. அதான் அதுக்கு உண்டான விளக்கம் தானே அங்க பெற்றுக்குங்கன்னு அவர் சத்தியஞான சபையை உருவாக்குனாரு. அப்புறம் அந்த விளக்கம் பெறதுக்கு அது இருக்கா? கலங்கிக்கிட்டு எல்லாரையும் வந்து எங்கெங்க குழியில இருக்கிறாங்களோ அங்கேயே குழியில வச்சுக்கலாம், இங்க மேடை ஆக்கிடக்கூடாதுன்னு சொல்லி ஜெயிக்கவே கூடாது. ஏழைங்களுக்கு தடுக்கிறதுக்கு அங்க பள்ளம் வெட்டி குளம்லாம் வெட்டிட்டா திரும்பி அதுக்கு அப்படியெல்லாம் முட்டாள்தனமா இவங்க சொல்றாங்க. ஏழைன்ற ஒரு தோரணையை காட்டிக்கிட்டு சரிங்களா, ஏழைங்க தான் நாளைக்கு அடிபட்டு சாக போறாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும், இவங்களும் வந்து இது பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அடுத்தவங்களும் பாதிக்கணும். சரிங்களா? ஜெயிச்சு வரட்டும். நம்ம எப்பயுமே வந்து அடிபட்டு இருக்கோமே, கொடுத்தது கொடுக்காம இப்படி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோமே. முதல்ல நம்ம ஏழைகள்னு சொல்றது நீ விலங்கியலுக்கும் சொல்ற, மனுஷர்களுக்கும் வீடு விட்டு தெச்சுறாங்க இல்லையா? ஆமா, பாவம் தானே. சாப்பாடு கொடுக்காம போயிடுறாங்க இல்லையா? இப்போ அவங்க எவ்வளவு வருஷமா அங்க இருப்பாங்க. ஒருத்தரும் 6 வருஷம் இருக்கா, 5 வருஷம் இருக்கா, 3 வருஷம் இருக்கா, 2 வருஷம் இருக்கான்றாங்கல்ல. ஒருத்தர் அப்பதான் வராங்க, ஒரு 10 நாள் 15 நாள் இருக்காங்க, அப்புறம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டதும் போயிடுறாங்க. இப்படியும் இருக்கிறவங்க இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க எல்லாம் எந்த விளக்கத்தை பெற்றுக்கிட்டாங்க? பாவம், அவங்களுக்கு ஐயா ஏதாச்சும் போய் அவங்களுக்கு சேருதா? அவங்க எல்லாம் அப்படியே இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன வந்துட போகுது? இவங்க பெண்களை வந்து எப்பயுமே வந்து கேட்பேன், ஏன் அவங்க எதிர்க்கல? பாலியல் இது பண்ணி இருக்கும்போது அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க ஏன் அதுக்கு எதிர்த்து போல அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அவங்களே வந்து அந்த கஷ்டத்தில் சுருண்டு படுத்திருப்பாங்க, அவங்க எங்கே எதிர்த்து போவாங்க. அங்கே அதை பார்த்து சில களவாணிங்க வந்து களவான துடிக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் இடைஞ்சல் இல்லையா? அங்கேயாவது போயிட்டு தஞ்சம் காவலனே என் காதலனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தஞ்சம் போடுறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு இவனுங்கெல்லாம் காதல் தெரியுங்களா, தேவையில்லாத காதல் ஏற்படும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இவங்களுக்கு ஏதோ காதல் ஏற்பட்டுருக்கு. அவங்க விளக்கத்தை ஃபஸ்ட்டு கேட்டுருவோம். முக்கியமான கேள்வி கூட வள்ளல் பெருமானவருடைய அந்த ஆன்மீக பயணத்தை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. ஏன்னா அதை நீங்கள் புரிஞ்சாதான் இது எப்படியான விஷயம்னு நமக்கு புரியும். முதல்ல வள்ளல் பெருமானார் சைவ சமயத்திலிருந்து படிப்படியாக அதனுடைய இறை விளக்கம் பெற்று தான் சுத்த சன்மார்க்க நிலையை அடைகிறார். இறுதி நிலை 1865 தான் சமரச வேத சமரச வேத சன்மார்க்க அது அப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி கால தத்துவத்துக்கு நடந்துருக்கு இல்லையா? அவர் எப்படி இருந்தது?
முன்னாடி இருந்து ஒரு மார்க்கம் எதை சூஸ் பண்ணாரு, அவர் என்ன சொன்னாரு கேட்டிங்களா? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லு பண்ணி சொல்லு. கேள்வி வந்து நல்லா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு இவரு. அதானே அவரு கேட்ட கேள்வி சார். அரசு தரப்புல அவர் மட்டும் இல்ல, நம்ம எல்லாம் கேட்குற கேள்வி நம்ம கேட்குற கொஸ்டின். ஆமா, எப்படி சதையும் அரசுக்கு வந்து சதையக்கூடாது, அந்த பொருளாதாரம் தூக்கி நிற்கும். அதுக்காக தான் அந்த விளக்குல இருந்து அந்த நெருப்பை எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, ஸ்கூல் மக்கள் சரிங்களா, கல்விக்கு போய் சேரட்டும், அவங்க வயிற்றுல போய் நிரப்பட்டும். ஏன்னா அவங்க இனிமேட்டு என்ன பண்ணக்கூடாது, பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காக வெளி உலகத்துக்குலாம் போயிட்டு அதிக பிரயாசம் பண்ணி அவங்க இது பண்ணக்கூடாது. இங்கே விளைஞ்சதை இங்கே நம்ம இது பண்ணி நீங்கள் வந்து அங்கே போய் கட்டிக்கோங்க இங்கே போய் கட்டிக்கோன்னு சொல்கிறது என்ன, நீங்கள் யாரு சரிங்களா? அப்போ அங்கதான் எங்க இருக்குதோ அங்கதான் கட்ட முடியும். இருக்கிறத வச்சு இவர் சொன்னார் இல்லையா, உனது இருக்கிறத வச்சுதான் நம்ம பண்ண முடியும். ஒரு கருவறையில ஒரு தாய் கர்ப்பம் தரிக்கிறான்னா தாய் கருவறையில தான் உருவாகும். மாற்றம் அங்க போய் பெத்துக்கோ இங்க போய் பெத்துக்கோன்னு சொல்றது இல்லையா? அந்த கர்ப்பத்துல இருந்து கரு உருவாச்சுன்னா அந்த கர்ப்பத்துல இருந்து தான் அந்த உரு ஃபுல்லா வந்து அழகா சுகப்பிரசவம் அது நடக்க போகுது. அதனாலதான் அவங்க நெருப்பெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் ஐயா அங்க ஆரம்பிச்சிருக்காரு. அங்கதான் எல்லா விளக்கம் பெறணும், சத்தியத்தை இங்க தெரிஞ்சுக்குங்க, தர்மசாலை அங்க உருவாக்கி இருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. அதான் இருக்கிற டெக்னாலஜிலாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணது வேணாமா? எல்லாமே அங்க வந்து நம்மளுக்கு தெளிவு அடையணும். நம்ம வந்து ஒளியை பெறணும். கான்கிரீட் கார்டு சொல்ற வாயில அவண்டமா நான் இந்த ஒளியை கண்டேன், இந்த ஒளியை நீங்களும் இதெல்லாம் செய்துட்டு வந்து இந்த ஒளியை பெற்றுக்குங்கன்னு தான் சொல்றாரு. அந்த செய்யறதுக்கு இங்க விளக்கம் பெற்றுக்குங்கன்னு தான் சொல்றாரு. சத்தியத்தை பெற்று எல்லாருமே செய்ய ஆரம்பிங்கன்றாரு. செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு அங்க செயல் விளக்கம் பண்ணி ஐயா இதெல்லாம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே எவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க வந்து என்ன, இவங்களாம் ஈன்றது யாரு கொடுத்தவங்களான்னு சொல்லலாம், ஈந்தவர்கள் அப்படின்னு சொல்றது அது பெஸ்ட்டா, இல்லை மலம் மூடுறவங்க அப்படி சொல்ற இது பெஸ்ட்டு சரிங்களா? அவங்க எப்படி மலம் பொருந்தியவங்களா இல்லை மலம் மூடுறவங்களான்னு அவங்க தான் நினச்சிக்கணும். நீங்களே சொல்லுங்க. ஆமாப்பா, ஐயா சொன்னதெல்லாம் அங்கே வரணும், அங்கே தானே வரணும், வேற இடத்துலயா வரணும்? ஐயா சொன்னதை தான் அங்க வருது. அப்பதான் எல்லாம் விளக்கம் பெறுவாங்க. தூய்மை பெற்றுக்குங்க, தூய்மை அறிந்திலேன்னு சொல்றாரு. உங்க மனசுலயும் வந்து கல்ல போட்டாங்க இல்லையா அவங்க, யாரு இது அங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு வெட்ட வெளின்னது, ஏன்பா வெட்ட வெளின்னு சொல்றாங்களாமே ஐயா வெட்ட வெளி அப்படின்னு நான் கேட்டதுக்கு, எங்க வெட்ட வெளி அவர் சொல்றது அருள் வெளி, அவர் சொல்றது சுக பெருவெளி சொல்றாரு. அதெல்லாம் சொன்னது அதெல்லாம் ஏன் விட்டுட்டாங்க? அதையும் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு உண்மையை வச்சு பல உண்மையை மறைக்கிறாங்கன்னு சொல்வியா? அதே மாதிரி அவரு தாண்டி வந்தாரு, நான் இல்லைன்னு சொல்லல. அதான் ஆனா எதை தோன்றணும்னு சொன்னாரு, அதானே எதை தூண்டணும்னு சொன்னாரு. அதெல்லாம் சொல்லி இவங்க சொன்னாங்கன்னா பரவாயில்ல, அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு இதை ஏதோ ஒன்று சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் அழுத்தி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே உயிரெழுத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் மெய்யெழுத்தை கத்துக்கிட்டேன் ஆசைப்படுறாங்கல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது தெரியுங்களா? அகர முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு முதல் போட்டவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு யாரு அந்த முதலுக்கெல்லாம் முதலாளி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போதான் எனக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் ஆகுது, தமிழ் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. நீ வந்து இவங்க வார்த்தைகள்லாம் எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுருக்காது, யாரும் சொல்ற கரெக்டாக சொல்றாங்களோ அவங்கள்ட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி வச்சு வரும்போது சரி இவங்க வந்து ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டு ஒழுக்கம் தான் முக்கியம். எத்தனையோ ஒழுக்கத்தை பத்தி ஐயா பேசுறாருல்ல, இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், இதெல்லாம் எவ்வளவு சொல்றாரு. அந்த ஒழுக்கத்தெல்லாம் எப்படிப்பா கத்துப்பாங்க ஜனங்க? அதெல்லாம் தான் முக்கியம். ஒளி பெறறதுக்கு இந்த ஒழுக்கத்தெல்லாம் கடைபிடிச்சு வாங்க, ஈரத்தை ஏற்படுத்திக்கிங்க, அப்பதான் நீங்க ஒளியை வந்து அடைய முடியும். அப்பதான் ஒளி அருள் பெரும் ஜோதி வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு அருள் புரிவாருன்னு சொல்றாரு. அப்ப அதெல்லாம் செய்து தானேப்பா அங்க போனோம், அந்த விளக்கம் அங்க தானேப்பா பெறணும். அதுதான் எனக்கு ஈஸியா தெரியுது, எனக்கு நல்லா விளங்கிடுச்சு. எனக்கு என்ன தெரியுமா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியல, ஐயா இதெல்லாம் சொல்றாரு வந்து அந்த மாதிரி அந்த விதி வந்து அப்படி இருந்தாதான் எல்லாம் வர்றது. இல்ல அங்கதான் சொல்ல முடியாது, அங்க பெற்றாதான் இந்த உலகத்துக்கே பெற்ற மாதிரி இருக்கும்ல, அங்கதான் அப்படின்றது அதுவும் வருது. அதுவும் ஒரு ஈக்குவேஷன் தான். ஆனா அதுல கூட சில வார்த்தைகள்லாம் கூட வருது இல்ல. ஏன்னா இப்போ யூடியூப்ல சில பேர் வந்து பார்த்துப்பாங்க கேட்டுங்களா, இப்போ அவங்க அங்கதான் வரணுன்ற அவசியம் இல்லை, இப்போதைக்கு கேட்டுக்கலாம். பட் என்ன பண்றது, அங்க வந்தா தானே இந்த உலகத்துக்கெல்லாம் போய் அடைஞ்ச மாதிரி இருக்கும்.
ஆமாம், எங்கே இப்போ ஒரு கருவறைன்னா கருவறை எப்படி வந்து கரு உருவாகி அது விரிவடைஞ்சு நல்லா மிளுதோ அப்படி தானேப்பா இருக்கணும். இங்கே கரு உருவாக்கிட்டார் அவர், இங்கே தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்போ அங்கே தான் தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் போது அங்கே தானேப்பா இதெல்லாம் தான் இந்த சத்தியம். அவர் இந்த சத்தியத்தை தெரிஞ்சுட்டா தான் அந்த சத்தியத்தை நீ போய் அடைய முடியும் போது இந்த சத்தியம் வரதுக்கு தானே நம்ம அங்கே பெரிய வெளி நிரப்பணுமா பண்ணோம். நீங்கள் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், காலியாக்கணுமா? நிரப்பணும், நிரப்பி நல்லா அவர் வந்து பெருசா ஒரு குடத்தை வந்து அவர் எடுத்துக்கணும். நம்ம நல்லா பொங்கி வழிணும் தானே அவர். எக்ஸாக்ட்லி அதுதான் வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஒரு என்ன பண்றாங்க, உங்க உடம்பு ஒரு பானை, அதான் உங்க உடம்புக்கு பானைக்குள்ள இருக்கிற எது வெளி யாரு வெற்றி வெளியா நம்ம இருக்கோம் இருள். நம்ம அந்த பானையில என்ன பண்ணிடுது, அந்த வெறி வெளியை வந்து அருள் வெளியா மாத்தி நீர் வந்து என்ன பண்ணுது, நிறைந்து பொங்கி மேல் ததும்பி அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நிரப்பணும். ஏற்கனவே ஓட்டை விழுது, எப்படி சாதி மத சமயம் என்ன பண்ணுது, அவங்க களவாணிக்கு வந்து ஓட்டையை போட வைக்கிறானுங்க தெரியுங்களா. ஓட்டையை போட்டு லீக் ஆகிட்டு இருக்குது. அந்த லீக்கில் எப்படி உங்களுக்கு பீக்கு வரும்? அதனாலதான் என் தலைவன் வந்து லீக்கு ஃபர்ஸ்ட் சீல் பண்ணுவாரு சரிங்களா. அந்த ஓட்டைகள்லாம் ஃபர்ஸ்ட் அந்த சாதி மத சமையலாம் தொடச்சி தூக்கி விட்டு அதோட இந்த பானையை வந்து நல்லதா வச்சு விட்டு அதுல நிரப்புவார் தண்ணியை. அதுக்குதான் அவர் எது செய்தாலும் கரெக்டா அழகா செய்யறாரு. அவ்வளவுதான். தீஞ்சு போய் தண்ணீர் வந்தவங்க இந்த மாதிரி தீஞ்ச வாசனை வருமா இவங்க மேல சரிங்களா. பேசட்டும். அங்கம் என்பதை தொடங்குறார். அதாவது அந்த காலகட்டம் என்னன்னா, சிதம்பரத்திலிருந்து தீட்சிதர்களுக்கு முரண்பட்டு வெளியே வந்து ஐயா நான் வந்து எப்படின்னா கண்ணன் இருக்கான்ல, அவனுக்கு அந்த இதெல்லாம் முடிச்சு எக்ஸாமினேஷன் பிஹெச்டி எக்ஸாமினேஷன் முடிச்சு எப்படி இங்கேருந்து இப்போ பாண்டிச்சேரியில் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் பிஹெச்டி என்னால் முடியல. பட் அங்கே போயிட்டு தீசிஸ் நான் கான்ட்ரிபியூஷன் பண்ணல, அங்கே போயிட்டு நான் எழுதுன மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா உரிமை எனக்கு இருக்கிறதுல அந்த உரிமை கொண்டு நானும் போனேன்ல. போயிட்டு வரும்போது வந்து சிதம்பரம் வழி தான் வந்தேன். அப்படி சிதம்பரத்துலேருந்து வடலூருக்கு வந்தேன். இன்னும் பக்கத்தில் வடலூர் இல்லை, வண்டி நான் எடுத்துகிட்டு போகல. போகும்போது அங்கே தங்கி இது பண்ணிட்டு வரும்போது இப்படி வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்போது அந்த இதெல்லாம் பார்க்குறேன். இவங்க பிறந்த ஊர் வரும்ல, அது வரும். கருங்குழி அந்த இடத்துக்குலாம் வந்துட்டு அந்த நீரோடை சைட்லாம் வந்துட்டு அழகாக வந்து கூப்பிட்டு வந்து விடுவாங்க சரிங்களா. கரெக்டாக அதே மாதிரி சிதம்பரத்துலேருந்து இப்படி ஒரு நீரோடை தாண்டிலாம் அந்த இதெல்லாம் இடத்த தாண்டி வந்து வந்தார். அப்போது அவர் பாடம் படித்த பாடம் சரிங்களா. பிஹெச்டின்னு ஒரு இடத்த எப்படி வந்து அடைகிறார். அந்த எப்படின்னா எங்கள் டேடி ஒரு காலத்தில் நினைப்பார், உனக்கு கோல்டு மெடல் கிடச்சிருக்கா, நான் வந்து இப்போ எங்களை கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா. இப்போ பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே இந்த உலக லெவலில் எனக்கு அவ்வளோவா நாட்டில் கோல்டு மெடல் வாங்கினாலும் எந்த மெடல் வாங்கினாலும் யாருக்கும் எதுவும் சொல்கிறது இல்லை. அப்படியே வாங்கிட்டு வந்து அப்புறமேட்டு தான் உங்களுக்கு காட்ட விடுவேன். அந்த மாதிரி நானும் போயிட்டு இது ஃபஸ்ட்டு மெடல் வாங்கிடுறது சரிங்களா. அப்புறமேட்டு தான் அந்த பெடலே நான் வந்து வெளியில் விடுறது சரிங்களா. அப்படி இருந்தால் கடவுள் வந்து எனக்கு அந்த சிறுராணி வந்து இந்த சிதம்பரம் நடத்த முடிச்சிட்டேன். பிஹெச்டி இனிமேட்டு இந்த ஆசை உனக்கு வருமா, இப்போ வேணுமா என்ன அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையும் கேட்டு இப்போ அந்த ஞானசுமை மேலே உனக்கு இப்போ நாட்டம் வேணுமா அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் வேணாம் சரிங்களா அப்படின்னு முடிச்சுக்கிட்டே அவர் வந்து வேறு பிரான்ச் ஆரம்பிச்சு விட்டு. ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ அழுத்தமாக இருந்துச்சு. தீட்சிதருக்கு மாதிரி எங்கள் ஒரு ஆளுங்க இதே மாதிரி சமயத்தை சன்மார்க்கத்தை சேர்ந்தவங்க வந்து அங்கே அழுத்தம் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதனால தான் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போது ராஜாங்கத்தரங்களை எட்டிட்டு அவங்க வந்து ஒரு காலத்தில் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு சாவியை எடுத்துட்டு வந்தார். வேறு வேலை பார்த்துட்டு சரி அவங்க பண்ணிட்டு எனக்கு வந்து நீ முடிச்சு விடு தலைவா, ஒரு பிரான்ச் போட்டு விடு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே தான் தீஞ்சு நீரோடையே வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகி சரிங்களா. இந்த இதெல்லாம் இது தீஞ்சிட்டு உங்கள் நேரம் அப்புறமேட்டு நான் வந்து கிளறி விட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் இவரை கிளறி விட்டு சரிங்களா. கிளறி விட்ட உடனே நம்மளுக்கு வந்து இது மெயிலில் வருது. எல்லாருக்கும் இவங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் கடந்தது சரி சரிங்களா. இந்த முனைவர்லாம் வேணாம், பிஹெச்டி யாரெல்லாம் காட்டிட்டு உலக இந்த பேட்ச் எல்லாம் போட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க, அவங்களாம் நீ விட்டுரு. அவங்களாம் கிளாஸ் லீடர்ஸ் இந்த ஸ்கூல் லீடர்ஸ் அந்த மாதிரி பட்டங்களை சும்மா பேருக்கு தான் வச்சுருப்பாங்க சரிங்களா. ஆனால் எல்லா பேட்சையும் தூக்கிடுவாங்க. இந்த ஈரானோட அதிபரை தூக்கினாங்க பார்த்தீங்களா. ஈரான் எழுதி வச்சுட்டா ஈரான் வந்துருமா என்ன. அங்கே ஒரு ஈரம் பாருங்க, வருது பாருங்க. ஈரான் அவங்களோட அப்படியே அந்த பேனலே தூக்கிட்டாங்க. டாப் பேனல் தெரியுமா, இந்த டாப் பேனலே தூக்கிட்டாங்க.
எப்படி வந்து ஒரு ஜெனோசைடு இங்கே தமிழ் ஈழ மக்களை அந்த ஒரு சைடு மக்களை தூக்குனாங்க இல்லையா, அதே மாதிரி அங்கே வந்து டாப் இவங்க பாட்டம் லேயர்ஸ் யாரும் மதிக்கத்தக்க ஆள் கிடையாது இவங்கெல்லாம். அப்படி நான் அனாதையாக போனாங்க. பட் அவங்க வந்து அப்படி கிடையாது. ஈரான்லேயே வந்து டாப்பான ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹை பேனலில் இருக்கவங்க. அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த இது கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது. அவங்கள தட்டி தூக்கிட்டாங்க. சரிங்களா? தூக்கிட்டாங்களா இல்லை அவங்க வந்து அந்த இது எமனோட இதில் டிக்கில் மாட்டிக்கிட்டாரா இல்லை? ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு பாவம் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அவர் வந்து நிறைய பேர் தூக்கில் போட்டாரா என்னவோ. சரிங்களா? நிறைய பெண்களுக்கு வந்து சமமான உரிமை தரலையோ என்னவோ. சரிங்களா? அதனால் அந்த மாதிரி தலைவர்கள்லாம் அப்படியே அதோகதியாக போயிடுறாங்க பாருங்களேன். ஒரு அவங்க பெரிய ஷைனிங் பண்ண முடியல. டப்புன்னு ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு வெடிச்சு போகிற ஸ்டார் தெரியும், டப்புன்னு வந்து வெடிச்சு போகிற ஸ்டார். ஆனால் நம்ம சன்னு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இங்கே ஃபன் பண்ண முடியுமா, நம்ம ப்ராசஸை ரன் பண்ண முடியுமா? சரிங்களா? அதனால் வள்ளலார் மாறி இருக்கிறதா அவர் பார்த்துருக்காரு. யார் நம்ம சூரியன் பார்த்து இது கிடச்சிருக்கோம் அந்த லைட்ஸு, அந்த லைட்ஸை வாங்கி வச்சுருக்கோம். சரிங்களா? அந்த லைட்ஸை வந்து இப்போ என்ன பண்ண முடியும், அதோட பதிஞ்சிருக்கும் அந்த இயற்கையில். அதுதான் வந்து நம்ம அது பொறுத்தது. சரிங்களா? அதை நம்ம வாங்கி பார்க்கணும் சீக்கிரமாக. இன்னும் கடைசியில் நம்ம வந்து வச்சுருக்கூடாது நம்ம டார்கெட்டை. சரிங்களா? நீங்கள் ஏதாவது சொல்லணும். இப்போ அதான் நான் என்ன சொல்ல வரேன், இப்போ எனக்கு எவ்வளோ கிளாஸஸ் எடுத்தப்பா நீ, எனக்கு எவ்வளோ மணி கணக்காக எவ்வளோ எனக்கு அந்த கொரோனா நேரத்துலேருந்தே எனக்கு உணர்த்துவ நீ. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து தான் நான் அப்படியே அதில் நல்லா ஐக்கியமாகி எனக்கு நல்லா ஆண்டவன் வந்து அருள் புரிஞ்சாரு எனக்கு. ஆமாம், அந்த கொரோனான்றது ஒரு நல்ல இதுதான். ஏன்னா கிரீடமும் அணிந்தோம் இல்லையா. கொரோனான்றதே இந்த இதுன்னு கிரீடத்தை ஒத்தது. கிரீடம் எப்படி இருக்கும், அந்த முள்ளா இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரியான ஒரு ஷேப் வந்து அது அந்த வைரஸ். சரிங்களா? அதனால அது இது பண்றாங்கல்ல, அந்த பெருக்கி ஒளிபெருக்கி மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்டான ஒளிபெருக்கி. இந்த லா கிடையாது. நம்ம சவுண்டு பெருக்கிறோமே அந்த இல்லாமல் அது லைட்டு இது பண்ணுறது. சரிங்களா? அதில் பார்க்கும்போது இப்போ அந்த ஒரு கொரோனா வந்து எல்லாரையும் எவ்வளோ கருணையாளனா மாற்றி விட்டுச்சு. அதெல்லாம் எல்லாம் பணம்னு அலைஞ்சுக்கிட்டு எல்லாம் ஓடிட்டு இருந்தவங்கள அந்த கருணையின் அடிப்படையில் அது ஒரு இது இல்லை, பிஹெச்டி தாண்டி வர்றதுக்கு அந்த ஆசை போகிறதுக்கு விட்டுச்சு. அது வந்து அப்புறம் வந்து ஆண்டவன் எவ்வளோ கருணையாளன் பாரு. ஒரு நோய் தொத்து வந்து கூட எல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு நோய் தான் ஆகாம ஏதோ ஒரு கரெக்டு தான். இவங்க முனைவர்களாக வந்து படிக்கணுமா படிக்க வேணாமா அப்படின்னு கேட்டால் அந்த கட்டடங்கள்லாம் கொடுத்து அந்த இதெல்லாம் திட்டவட்டங்கள்லாம் இருக்கட்டும். சரிங்களா? எப்படி வந்து அங்கே இப்படி இருக்கணும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கட்டும். ஆனால் எதுவாக ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிஹெச்டியை மாற்றணும். இப்போ அந்த ஈரானியன் அவங்க இது வந்து அவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து உண்மையான ஒரு நீதிக்கும் நீர்மைக்கும் வந்து வழி ஒழிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதி கலங்கிருப்பாங்களா? சதியே வராது இல்லை, அந்த மாதிரி சதியே வராது இல்லையா, சதியும் வராது. தேவையில்லாத நம்ம இந்த மாதிரி ஒரு அதான் இந்த ஊழ்வினையாலையும் கலங்கி நிக்கணும்ன்ற அவசியம் ஊழ்வினையாலையும் அஜாக்கிரதையாலையும் கதின்ற அப்புறம் நம்ம அப்படி ஆயிட்ட பின்னாடி இல்ல வளர பெற்றது சுகத்தை பாருங்களேன். ஊழ்வினையாலும் உங்களுக்கு பாதிப்பு வராது, அதான் அஜாக்கிரதையாலையும் எந்த வித இதுவும் வராது. அந்த அளவுக்கு வந்து ஆபத்து இன்னைக்கு தீபம் அது. சரிங்களா? இந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவாங்களா? அதானே இல்ல எப்படியோ தீபம் எதுக்கு, தீபம் வந்து நம்ம எப்படி அடையணும், இந்த தீபத்தால எப்படி நம்ம வந்து இந்த உலகத்தையே ஒளிர வைக்கணும், ஒளிமயமா ஆக்கணும்ன்றது தான் அவர் வந்து சொல்றாரு. அந்த ஒளியை வந்து அங்க அப்படியே நல்ல அருள் மாளிகை அருள் அந்த வாரி வாரி வழங்க. அங்க விழுப்புரத்துல ஒரு பிரான்ச் இங்க அருள் மாளிகை தெரியுங்களா? அங்க வந்து தீஞ்சோய் நீரோடை இங்க அருள் அது மாதிரி ஒரு பெரிய நல்ல சென்டர்ஸா இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வைப்ரேஷன் இவங்க எல்லாம் நிறைய பேசுவாங்கல்ல, இதுக்கெல்லாம் கூட்டு போவாங்களே, பெரிய பெரிய ஹைட்டான இடத்துக்குலாம் கூட்டு போவாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு பெரிய ஹைட்டான இடத்துக்குலாம் இல்லாமல் ஜோதிமலை இங்கேயே இருக்கு பக்கத்துலேயே. திருவண்ணாமலை கூட எனக்கு போக தேவையான அவசியம் இல்லை. சரிங்களா? அதான்ப்பா நீ சொல்லுவேன், நான் ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது ஏன்ப்பா இதெல்லாம் எல்லாம் நல்லதாக தான்ப்பா மாறுறாங்க. ஒரு போயிட்டு அங்கே இங்கேன்னு அனாவசியமாக காலத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல் எல்லாம் ஒரு கோயில் குளம்னு போயிட்டு வர்றது ஒரு நல்ல விஷயம் தானேப்பா. அதெல்லாம் வந்து சண்டை சச்சரவெல்லாம் தவிர்க்கிறாங்க, நல்ல செயலெல்லாம். ஆனால் வந்து பத்துதாது கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு நம்ம எதையுமே இன்னும் கற்றுக்காம ஆகம விதி இல்லைன்னு சொல்லிட்டாரு இவரு. நடுவில் வந்து ஒரு கேப்ல சொல்லிட்டாரு இல்லையா, ஆகம விதி இல்லாம அப்படி சொல்றதுக்கு ஆமா அப்படின்னு தானே சொல்லிட்டாரு இவரு. அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இவரோட ஆகமம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா?
எவ்வளவு சொல்லியிருக்கு. நீங்க சொல்லுங்க. இப்படி அலைய விடுறது கிடையாது, அலையாம பிரகாரத்தை சுத்தி வருது. வந்து எல்லாம் இன்பமா இருக்கணும், எல்லாமே சுகம் பெறணும், நோவாம நோம்பின கும்பிடு இது அனுபவம் சொல்ற ஒரு சும்மா சுத்தி வரணும்னு நாங்க ஆசைப்படுறாங்க மக்கள். சரிங்களா? அந்த இடைகளை வடகளை எப்படி தலையை சுத்திக்கிட்டு இங்க எப்படி தெரியுமா உலகமே சுகம் பெற. நம்ம இவரு எங்க டாடி சொல்லுவாரு ஒரு காலத்துல, ஒரு தலைவன் எங்க கடவுள் இருந்தாருன்னா ஒரு ஹாய் அந்த மாதிரி ஒரு சுத்து போட்டு வந்துட்டாருன்னா கடவுள் வந்து நல்லா மதிப்பாருன்னு நினைச்சிட்டாங்க. இவங்க நல்லா மதிப்பு வந்து கடவுளுக்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. சரிங்களா? மூட நம்பிக்கையே முட்டாள். இதே மாதிரிதான் சில மத குருக்கள் வந்து இந்த மாதிரி ஈரானிய அமைச்சிருக்காங்கல்ல, நம்ம வந்து அவங்களை மக்களை வந்து கொலை பண்ணி இறைவனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா நல்லது அப்படி நினைப்பாருன்னு நினைச்சிட்டாங்க. அது நீதி கொடுத்துருன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா நம்ம மரண தண்டையே வந்து தூக்கிடணும் இல்லையா நம்ம இதுல இருந்து, நம்ம நீதியிலேருந்து. அப்புறம் நீர்மையிலேருந்து என்னது பண்ணணும், சமரச உரிமை எல்லாருக்கும் தரணுமா இல்லையா, எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வரணுமா இல்லையா, சரிங்களா? அந்த உரிமைகள்லாம் எல்லாரும் கொடுக்கணும், சரிங்களா? அதனால நான் மற்ற அமைச்சர் இவங்கெல்லாம் மத குருக்கள் அவங்க இவங்க யாரு நிறைய பேர் இடத்த ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்கல்ல, காலனித்துவம் பண்ணிக்கிட்டு ஆயுதங்களை வச்சு மிரட்டி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க நான் இது போட்டு வரல, சரிங்களா? அவங்கள வந்து நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல. எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், இந்த கொலை புலையெல்லாம் விட்டுடணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் புலையை வந்து விடணும், கொலையை வந்து ஆட்டோமேட்டிக்காக விட்டுலாம். அதெல்லாம் வளர அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு, சரிங்களா? குலால விடுங்க, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது நடக்கும். ஏன்னா நீதி வந்துடுது ஃபர்ஸ்ட். நீதி வரும்போது நீர்மை எதுன்னு தெரிஞ்சிடும், சரிங்களா? அப்போ நீர்மை தெரிஞ்சு அந்த வேலையை பண்ண சரிங்களா என்ன ஆயிடும், நீர் பெருகி ததும்பி சொல்லுவேன். நீர்மைன்னு ஒரு இதா சொல்றாரு, நேர்மைன்றதோட நீர்மைன்றது ரொம்ப ஒரு வித்தியாசமா அழகா சொல்லி. எக்ஸாக்ட்லி, அது எனக்கே புரிஞ்சுது. அந்த வார்த்தைலாம் ரொம்ப பெரிய கோல்டன் வார்த்தை மாதிரி. இப்போ சூரியன் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து வெடிச்சிடாம வந்து நம்மளுக்கு அந்த இருந்து அதை விளக்கத்தை கொடுத்துட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த வார்த்தைலாம் இருந்து அந்த ஈரத்தோட போகும்போது தான் இந்த ஆழம் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. இவங்க எந்த ஈரம் வச்சு எந்த ஆழம் போயிருக்காங்க வளர பாருங்க. இருந்தவர் எல்லாத்தையும் மருந்து கொடுத்துட்டு இருப்பாரு, விருந்து கொடுப்பாரு, அருள் இருந்தே. இப்ப வந்து அந்த புலை வேணான்னு சொல்றாங்க. அது எந்த விளக்கம் பெறணும்னு சொன்னா கடவுள் விளக்கம் பெற்றுக்கிறாங்களா? இப்போ எல்லாம் போய் இப்போ மதம் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் மதமோ சமயமோ அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கடவுளை போகிறதுக்கு வழியா தேடிட்டு இருக்காங்க. மசாலா வழியை தேடிக்கிட்டு மசாலா எதுக்கு எப்படி போட்டா அது எப்படி சம்பாரிச்சு எப்படி மக்களை மாத்தி அதுல எப்படி வந்து அப்படிதான் முழுகடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இந்த மசாலா அந்த இல்ல நீங்க அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? இங்க இருக்க மத குருமார்களே பாருங்களேன், அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிடாம இருப்பாங்க. அதானே நீங்க சொல்ற மாதிரிதான். அது இல்லாம பெண்களோட இது வாசம் வந்து காட்டு வாசின்னு சொல்லிக்கிட்டு அவ்வளவு பெரிய வீடுகளை கட்டிக்கிட்டு, சரிங்களா? துணிகளை வந்து சாயம் பூசிக்கின்னு, சரிங்களா? பல ட்ரெஸ்ஸுகளை வந்து மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு சேவகர்கள்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா? இப்போ இவர் போய்ட்டுன்னு அவங்கள சண்டை நடக்கும், யார் அந்த அந்த பொசிஷனை பிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் அங்கேயும் நடக்குது. இப்போ இன்னொரு இடத்துல இன்னொரு உலகத்தில் அவங்க தலைவர்கள் நடக்குது, அந்த பொசிஷனை பிடிக்கிறதுக்காக பல சதி வேலைகளில் வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க, சரிங்களா? இருக்கிற பெரிய பெரிய இயந்திரங்களை வச்சுக்கிட்டு அவங்கள தலைவர்களை வந்து கடத்தாம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பழைய தொழில்நுட்பங்களை வந்து ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுது, அவங்க ட்ரேஸே பண்ண முடியாத அளவுக்கு போயிடுறாங்க பெரிய ஆளுங்கெல்லாம், சரிங்களா? எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் வச்சுக்கிட்டு ட்ரேஸ் பண்ண முடியாம போயிட்டாங்கன்னா கடவுளோட எம்பரேஸ் இருக்குதா, கடவுளுடைய இது நம்ம அனுகிரகம் இருந்துகிட்டு இருக்குதுல்ல இவங்களுக்கு எல்லாம். அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்ல, பின்னாடி வரவங்கலாம் அப்படிதான் நினைப்பாங்க. அப்படிதான் அவங்க என்ன அவ்வளவு கோடி சொன்னாங்கன்னா அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படிதான் சத்தியமா நம்ம நினைக்கவே முடியாது. அவங்க எல்லாம் நல்ல போக இன்னைக்கு வேணா அவங்க மாட்டிக்கலாம், தெரியுங்களா? ஏன்னா மேல இருந்து கூச்சாங்களாமே கொரோனால சில பேரு தாங்க முடியாம. ஆமா ஆமா, சரிங்களா? அப்போ அவ்வளவு அவங்களுக்கு வந்து வேணும். அதான் அதுக்குதான் வந்து கடவுள் என்ன சொல்றாரு, சாகும் கல்வியை விட்டுடுங்க, சாகா கல்வியை வந்து கத்துக்குங்கன்னும் போது நம்மளை சாவடிக்கிற கல்விக்கிட்டேயே தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே கொடுக்குற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இங்கே கொடுக்குறோமா, கொடுக்காம எல்லாம் மதத்தில் போயும் சமயத்தில் போய் மாட்டிக்கிட்டு எல்லாம் ஒருத்தர் அந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு மெச்சூரிட்டி வந்தாலும் சொல்லி அதெல்லாம் ஒரு வார்த்தையாவது இவங்க சொல்றாங்களா? சில பேர் அறிவியல் வந்துருச்சு, ஐயா இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க, இது வந்து கட்டி இங்க வந்தாதான் நல்லது, எல்லாருமே பெற்றிருப்பாங்க, நல்லா சுகம் பெற்றிருப்பாங்க, எல்லாமே நல்லா விளக்கம் பெற்று எல்லாமே நல்லா உயிவாங்க. வந்துச்சா இவங்களுக்கு வாயில? கல்லால் அடி வாங்கினாலும் சொல்லால் அடி வாங்கினாலும் வில்லால் அடி வாங்கினாலும் டார்கெட் பண்ணி கரெக்டாக நெத்திலே அடிப்போம் சில பேர்லாம், சரிங்களா? அந்த மாதிரி அடி வாங்கினாலும்
எதுவுமே வராமல் ஸ்டெடியாக வருது எதுன்னா இது சயின்ஸு சரிங்களா. அந்த மாதிரி சயின்ஸ் எவ்வளோ பெரிய உயிர்கள் கூடயும் வாதிட்டு என்ன நடந்தாலும் நடந்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு மெய்ய பார்க்குறவங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க சொல்லியே தீர்வானுங்க சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் அடிபட்டே இது பண்ணுறானுங்கல்ல, நான் உண்மையை சொல்லிடுவேன், இந்த உலகம் வந்து நீங்கள் ஃப்ளாட்னு நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி பல இதை வந்து சொல்லி பார்த்தானுங்க சரிங்களா. அதே மாதிரி இவங்க வந்து இப்போ இவ்வளோ பேர் ஏற்றுனா கூட ஒத்தையெல்லாம் நான் போய் நிற்பேன், நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க, என் தலைவர் வந்து அவர் கரெக்டாக இது பண்ணிட்டாரு. அதுதான் அந்த மாதிரி தான் அங்கே நின்றுருந்தாங்க. 3000 பேர் இருந்தாங்க. நான் ஒத்தையா தான் நினச்சிருந்தேன், அங்கே அவ்வளோ பேர் நின்றுருந்தாங்க. தெரிஞ்சுக்கணும், அவர் பேர் வச்சிருக்கிறதே ஃபர்ஸ்ட் என்ன, அதை விட 10 மடங்கு சத்திய ஞான சபைன்னு தான் வச்சிருக்காரு. வெளி என்ன வெட்ட வெளி அப்படின்னா பேர் வச்சாரு. இவர் வந்து சில இதெல்லாம் கொடுத்துருக்காரு, நம்பர்ஸ்லாம் இங்க வந்து நீங்க ஜோதி அடைஞ்சிடலாம் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாரா. அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அழகா பண்ணுவார் என் தலைமை சரிங்களா. அது பேசுவோம். இப்போ சொல்லப்பட்ட அந்த சாலைன்னு சொல்கிறாங்களா, கிளை சாலை என்பது சொல்கிறாங்க. அதில் 7 சாலைகள் இருக்கிறது, அந்த 7 சாலைகளை தான் நம்ம நிறுவுகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சாலைகளையும் சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காரு, அதில் உள்ள குறிப்புகளை நான் அப்படியே படிக்கிறேன். கிளை சாலைகள்: சமரச வேத தர்மசாலையை சார்ந்த வைத்திய சாலை, சாஸ்திர சாலை, உபகார சாலை, விருத்தி சாலை, உபாசன சாலை, யோக சாலை, விவாகர சாலை இவைகள் குறித்து சமரச வேத சன்மார்க்க சங்கத்தவர் ஏற்படுத்தி கொண்ட கையொப்ப ஏற்பாடு. இதில் நிறைய செய்திகளை பேச வேண்டியது இருக்குது. என்னென்னா, வள்ளல் பெருமானாருடைய 1865 ஆரம்பிக்கப்பட்ட அந்த சன்மார்க்க சங்கத்திற்கும் 1772 இந்த இடைப்பட்ட காலத்தில் பலவிதமான மாற்றங்கள் வள்ளல் பெருமானாருடன் நிகழ்ந்திருக்கு. இந்த செய்தி சொல்லக்கூடியது எப்போ சொல்கிறாங்கன்னா 1767. நீங்கள் ஐயாவுடைய திருமுகங்கள் இருக்குது, திருமுகம்னா அது கடிதங்கள், இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாவற்றிலும் வள்ளல் பெருமானார் அவருடைய எழுதிட்டு கடைசியில் சிதம்பரம் ராமலிங்கம்னு கையெழுத்திட்டுருக்கார். அப்படி இல்லாத ஒரு கடிதமும் இல்லை. அவர் எழுதின கைப்பட எழுதின இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காமிக்கலாம். ஆனால் நாம் சொல்லக்கூடிய இந்த கிளை சாலை என்பது அறிவிப்பாக மட்டும்தான் இருந்தது. வள்ளல் பெருமானாருடைய கையெழுத்து இல்லை. அதில் யார் சொன்னப்பட்டார்கள், யாரா. ஸோ இவரோட குறிப்பு எப்படி இருந்திருக்குன்னா, ஏழைகளை ஒரு போக்கில் விட்டார், அதை விட்டுருங்க சரிங்களா. அடுத்தது வள்ளல் பெருமான் தான் வந்து இவருக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது. இது வரைக்கும் அவர் வந்து எந்தெந்த டேட்ஸில் என்னென்ன ஆயிருக்காரு எல்லாத்தையும் வந்து கையில் வச்சுருப்பாரு. ஆனால் அது வந்து நீங்கள் காட்டுங்க அப்படின்ட்டாரு கடைசியில் சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு அவருக்கு காட்டிடணுமா இல்லையா அந்த சான்று. இப்போ அந்த ஒரு சார்ட்டு போட்டு கையில் வச்சிருந்தாரு இல்லையா, அந்த மாதிரி இவர் சார்ட்டு வச்சிருக்கணும், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பேசியிருந்தாரு அப்படின்னு சரிங்களா. இந்த டேட்ஸ் மட்டும் சொல்லி விட்டுட்டு சரிங்களா, அவரு கடைசியில் அது அவரு இது சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, ஒரு லெபார்டரி, இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏஜ், இப்போ ஒரு நாடுகளும் எப்படி வந்து வளர்ந்துட்டு இருக்கு சரிங்களா. ஒரு ரிசர்ச் பண்ணணும் இல்லையா, டிஃபென்ஸ் வளர்க்குறாங்க இல்லையா. அடுத்தது என்னென்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லுங்க, ஒரு நிதியமைச்சகம் வச்சுக்கிறாங்க இல்லையா. அடுத்தது இதெல்லாம் வந்து எங்கள் நித்யானந்தமே வச்சிருக்கான் அவன் சென்டரில் இருந்தார். சாரி, இப்போ எங்கே இருக்காரோ தெரியுங்களா, ஏன்னா இடம் எல்லாம் போயிட்டாரு. அந்த இடம் ரொம்ப நித்தியமாக இருக்க முடியாது அந்த ஃபீல்டெலாம். ஆனால் அங்கே போயிட்டு இருந்தவன் அந்த ஃபீல்டு இருக்கவங்களோ ஒருத்தவனுக்கு. இப்போ அம்பேத்கர் எப்படி வந்து அங்கே போயிட்டு வந்தாரோ அந்த ஃபீல்டு மாதிரி எனக்கும் ஒரு ஃபீல்டு இருந்துருக்குமா இல்லையா. எல்லாமே இங்கே சகல வசதி இங்கே இருக்குறா அப்படின்னு ஒரு இது கிடச்சிருக்கோம்ல. அதான் நான் வீகானிக்கு மாலுன்னு சரிங்களா. அந்த மால் என்ன பண்ணிட்டாரு, பழைய மால் பெருமாள் நிதியை கொடுத்து வாங்கிட்டார் இல்லையா. அந்த மாதிரி இங்கே கிடையாது சரிங்களா. நிதியை கொடுத்துலாம் வாங்கிட மாட்டாங்க சரிங்களா. எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கட்டும், நீங்கள் வாங்கின இதுக்கு செஞ்ச இதுக்கு செலவுக்கு நீங்கள் ஏற்ற பலன்களை அனுப்பி வச்சுருவீங்க. அதில் வந்து கடுமையான செயல்லாம் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. கொடுங்க மூச்சு இது பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சிருந்தவங்களாம் அந்த இடமே வேணான்னு காலி பண்ணிட்டாரு. அந்த அந்த மாதிரிலாம் ஆளுங்க தான் அந்த கொண்டு இதே கேம்ப் ஃபயர் போட்டுக்கிட்டு பழைய காலத்து அந்த ஆதி காலத்தில் கிடைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த முக்கிய மந்திரம் சரிங்களா. அப்புறம் அந்த இது என்னவோ இன்னும் அதை கேட்கவே வந்து ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, சின்ன வயசில் அந்த ஏதோ மைக் சத்தம் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எப்படி ஆம்பிளிஃபை பண்ணி தருது, ஒளிபெருக்கி சரிங்களா, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு சரிங்களா. அப்புறமேட்டு நானும் ஏன்னா மைக்கில் சின்ன வயசுலேயே கிடச்சிருக்கு. பட் நான் என்ன பண்ணிட்டேன்,
எக்ஸ்ட்ரோவர்ட் ஸ்பீச் தான் அப்பயும். ஒரு ஷாம்பு சேச்செட்டை வந்து சின்ன வயசில் கொடுத்துட்டு அதை பேச சொன்னாங்க. எனக்கு இங்கிலீஷ் வந்து அந்த மொழியில் வந்து உங்களுக்கு புரியல போல இருக்கு. எனக்கு லோக்கல் லாங்குவேஜ் நம்ம எங்கேயும் மாற்றி எதோ பேசுவோம்ல, எனக்கு அதில் பேச வருது கரெக்டாக வார்த்தைகள் ஆர்டராக வரமாட்டேது, ஃபுல்லாக டிஸார்டராக தான் இருந்துச்சு. ஆனால் அது அந்த கலங்கல் நிலைமையிலேருந்து கடவுள் என்ன பண்ணிட்டாரு, இந்த எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ண துலங்கல் லெவலில் எடுத்துகிட்டு போகிறாருல்ல, புரியுதுங்களா? அந்த மாதிரி இங்கே வந்து வள்ளலார் எப்படி ஆகிட்டு இருக்காரு, அந்த கலங்கல் நிலைமையில எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போது ஒரு காலத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாருன்னா அவர் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது, இந்த கணபதியும் இந்த முருகர் பழைய நடராஜர் அவங்கள பற்றிலாம் பேசிட்டு இப்போ இதில் பார்த்தீங்களா அவர் மாற்றிக்கிட்டாரு. அதனால் முன்னாடி சொன்ன அந்த ஆசைகள்லாம் இப்போ இல்லாமல் போயிட்டுருக்கோம், அதெல்லாம் பாசையாக வந்து எல்லாமே தூக்கி விட்டுருப்பாரு அப்படின்னு நினச்சிட்டாரு. ஆனால் அது அப்படி கிடையாமல் இருக்குது. எப்படி நம்மளுக்கு தோணுது, அப்படியே இருந்தால் இவர் சொல்கிற அந்த டைம் லைன்ஸாக இருந்தால் கூட ஆரம்பத்தில் இதெல்லாம் சொல்லி பார்த்துருப்பாரு, அவங்கெல்லாம் கேட்கல யாரும், சரிங்களா? அதெல்லாம் வந்து இப்படி இருக்கக்கூடாது, சரிங்களா? நம்ம ஏன் இஷ்டப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, சரிங்களா? அதெல்லாம் வேணாம், சரிங்களா? அது வந்து மக்களால் தேர்ந்தெடுத்து எடுக்கப்பட்டவங்க ஒரு காலத்தில் இப்படி தான் வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அரசாங்க இது இருக்காது, அப்போது மன்னராட்சிலாம் இருக்காது, சரிங்களா? அப்போ யார் ஆட்சி இருக்கும், மக்களாட்சி தான் இருக்கும். மக்களாட்சியாக இருக்கும்போது அதில் வர ராஜாங்கத்தாருன்னும் போது என்ன அர்த்தம், மக்களால் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க வந்து கரெக்டாக அவங்களுக்கு எட்டப்படும். அந்த அறிவு வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு அவங்க இதில் தான் ஜெயிக்க முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்துடுவாங்க. கரெக்டு தானே? அப்படி தானே? அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பிரச்சாரத்துக்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க சாப்பாடெல்லாம் போட்டாங்க. ஏன்னா எனக்கு கூட பொன்முடி அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க அந்த அருள் மாளிகையில், இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டுருங்க கொரோனா டைமில். நான் அதை கேட்பேன், கடவுளை என் காதலெல்லாம் அதை கேட்கணுன்றது, சரிங்களா? அவரையும் என்கிட்ட அதை ஷேர் பண்ணிப்பார். அந்த தலைமை இருக்கார் இல்லையா, அந்த அருள் மாளிகை தலைமை நிர்வாகி, அவர் என்கிட்ட சொல்லுவார், பாருங்கள் தீபக், இதை வந்து நம்ம கிட்ட தூக்கணும்னு ஆசைப்படுறாங்க, சரிங்களா? வேறு யாரும் அது தெரியுங்களா, அதை விட்டுருங்க, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனால் அந்த இந்து அறத்தோட அது முன்னாடியே அது நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. பட் இவங்களுக்கும் அதுக்கு மாதிரி சம்மந்தம் இல்லை. இவங்க வந்து அந்த இந்து எப்படி இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க பாருங்களேன், அதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட்டு இந்து அவங்க வந்து யார் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா இவங்க ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் ஆக்கிரமிச்சிருந்தாங்க, சரிங்களா? இப்போ வந்து அந்த டிஎம்கே அலையன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? டிஎம்கே அலையன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து போடுறது அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. திராவிடம்னாலே வந்து அந்த சதன் சைட்லேருந்தே ஹேண்டில் பண்ணுறது. ஆனாலும் என்ன பண்ணுறது, இந்த இது இருக்கும், சரிங்களா? பிராமணிசம் வந்து சதன் சைடில் கடவுள் வந்து தென்னகத்தில் பார்ப்பார். அவர் வடல் அரசராக இருந்தாலும் அரசர் வந்து அந்த டாப்பில் இருந்தால் கூட ஏழைகளை வந்து அவர் செலக்ட் பண்ணுவார். எப்படின்னா ஏழைங்க வந்து அவர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலான்னு பார்ப்பார். இருக்கிறதுலே டாப்பை வந்து செலக்ட் பண்ணிங்களா, இல்லை இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஆளுங்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட வந்து நீங்கள் வண்டியிட ஆசைப்படுறீங்களா அப்படின்னு ட்ரை பண்ணுறது. அதனால் நம்ம எப்போ வந்து நம்ம படிக்கிற படிப்பில் இப்போ இவர் தானே டாப்பு, படித்தா இவரை தான் படிக்கணும், சரிங்களா? அப்படின்றத அதை படித்து படிக்கிறோம்ல, படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், அவர் வந்து யார் பாட்டமோ அவங்கள இது பண்ணுறது, தூக்குறது. அதனால் இப்போ வள்ளலார் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறது, இவங்க இருக்காங்க இல்லையா நம்ம மேலே, இப்போ இத்தனை வெளிகள் இருக்கு சொல்கிறாங்க இல்லையா, அருட்பெருவெளி கீழே, அருட்பெருவெளிக்கு கீழே யாருக்கு மேலே, பூதவெளிக்கு மேலே. ஏன்னா பூதவெளி தான் நம்மளுக்கு தெரியும். இவரு சொல்லி அந்த ரெண்டு விளக்கமாக சொல்லுப்பா. அவர் ஐயா சொன்னது, அவர் யாரு, என்ன பேர் அவருக்கு, என்ன சிவசுப்பிரமணியமா என்ன பேர் அவருக்கு, அவர் ஏதோ முனைவர், ஏதோ ஒரு முனைவர் ஐயா. அவர் சொல்றது நிஜமா, சுப்பிரமணிய ஏதோ சிவா தான் அந்த மாதிரி தான் வந்துச்சு. சமய சன்மார்க்கம் அவரு இருக்கட்டும், அவர் பேர் வேணும், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேக்குது. சிதம்பரம் இவரு ஒட்டி சொல்றத பார்த்தா அவர் சிதம்பரத்தை தாண்டி மற்ற எதுவுமே பேசல. அப்ப வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு, சமய சன்மார்க்கியா இருக்காரு அவரு. அது ஒரு அளவுக்கு கடவுள் வழிபாட்டுக்கு போறாங்க ஒழிய அவர் முழுமை பெறல. அவர் பத்தி சொல்றதெல்லாம் எனக்கு புரியல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த சிதம்பரத்துல அவர் வெட்ட வெளியில பார்த்தா தெரியுமா, அததான் ஜூம் பண்ணி இங்க போடுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதானே சொல்லுங்க பாப்பா. நான் என்ன சொல்றேன், அங்க வந்து அவரு வெட்ட வெளியில அருள் பெருஞ்சோதி அருளாளன் இருக்காரு. அதை வந்து நம்ம இது பண்ணலாம், ஒரு இதுக்கும் ஒரு காலகட்டத்துக்கு ஒரு விலையை தாண்டி போறாங்க. அதுக்கப்புறம் தாண்ட முடியல. இந்த அளவுக்கு எனக்கு கண்டுட்டேன் நான். ஐயா வந்து அருள் பெருஞ்சோதியா எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு. நான் வந்து இங்க அதை வந்து இங்க வந்து அதை இதுவான்னு பாருங்க. நீ சொன்னது
நான் வெட்ட வெளியில பார்த்தேன், எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்து அவங்க ஜோதினு கும்பிட்டுருக்காங்களே, அவர் 5 மாசத்துலயே இதெல்லாம் பார்த்து அவங்க ஜோதினு இப்படி எல்லாம் வழிபட்டு இருக்காங்களே, இது இப்படியா இருக்கணும்? அப்பயே கலக்கல சிரிச்சுட்டு அந்த டீச்சரே இட்டு போயிட்டு இவரு ஒரு ஞான குழந்தை இவங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறமேட்டு அவர் கலங்கிட்டாரு. மெச்சூரிட்டி வந்தவொடனே ஐயோ நம்ம இப்போ சிரிச்சிட்டோமே, இது இப்படி அவங்க ஏமாந்துருக்காங்களே, அவங்களையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ இடம் தரணும். எவ்வளோ நாள் தான் அவங்க வந்து இப்படி வந்து ஏமாத்திருக்காங்க நம்ம பார்த்து சிரிச்சிட்டு இருக்குது, சரிதா? நம்மளும் அவங்களுக்கு ஏமாந்தவங்களெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு சோறு போட்டு அவங்கள ஞான மொழியாக அது மாற்றி விடணும், சரிங்களா? அவங்க சோறுலாம் என்னென்னமோ சோறு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவர் வந்து சோற்றானே சோற்றில் ஒரு சுகத்தானேன்னு வரும், சரிங்களா? அப்போ இவரு கொடுக்குற சூடுனா சிரிப்புன்னா அவரு எதை நினைச்சு சிரிச்சாரோ, எதை நினைச்சு சிரிச்சிருக்காரு. நம்மளுக்கு ஒரு விளக்கம் எப்படி எல்லாம் தோணுது பார்த்தீங்களா? என்னடா இவங்க முட்டை பசங்க மாதிரி எல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனமாவே பண்ணிட்டு இருக்காங்களே. நம்ம இப்படி ஒரு பேச்சு பிச்சு பிள்ளை விளையாட்டுகள் இப்படி விளையாட்டுருக்காங்களே, இப்படி பேய்க்கு ஒரு காட்டம் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சு வச்சிருக்காரு. குழந்தைங்கள அந்த அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணுவாங்கல்ல, இது மாதிரி குரங்கு மாதிரி அப்படின்னு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணும்போது சிரிப்பாங்கல்ல அப்படின்னு சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுலே பெரிய ஜோக்கு போல இருக்காது இந்த மாய இதில். அந்த மாதிரி ஒரு இது சினிமாவில் ஒரு லெவல்ஸ் ஒரு காமெடி நடக்குது. இப்படி தான் வந்து கடவுள் அப்படின்னு காட்டுற ஒரு இது. அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, இதுதான் வந்து வெளின்னு எல்லாரும் வந்து கேலி ஏமாந்து போகிறாங்க, சரிங்களா? ஆனால் என் தலைமை அது கிடையாது. யார் ஏழைங்க வந்து எந்த ஞானிகளுக்கு வந்து உதவுறாங்களோ அந்த இடம் தான் அது பிரகாசிக்கும், சரிங்களா? ஏழைங்க வந்து ஞானிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து ஏழைங்க இன்னொரு ஏழைங்களுக்கு, சரிங்களா? இவங்க டைரெக்டாக போக முடியாது, ரீச் பண்ண முடியாது இல்லை, அவங்களுக்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணி பிராணிகள். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், அவங்களும் ஒரு ஏழை, அது இல்லாமல் கல்வி அறிவும் இது இருக்க சொல்கிறாங்கல்ல, எது செல்வமும் சொல்லுவாங்க. ஆமாம், பாவத்தில எல்லாம் விலகாதவங்களும் ஏழைன்னு தான். எல்லாம் அவங்க ரொம்ப எதுலேயும் தெரிஞ்சுக்காம சாகும் கல்வி அது சாகா கல்வி அவங்களுக்கெல்லாம் தெரியாமலே வந்து அருள் பிரகாஷ் எவ்வளவு தூரம் அடைஞ்சிருக்காருன்னு தெரியாம நம்மள மாதிரி ஒரு சக மனுஷன் எப்பதான் விலகும் சொல்லு. ஆமா, அந்த ஐயா தான் சொன்ன, யார் அவர் பேரு, அந்த முனைவர் ஐயா. நம்மள மாதிரி ஒரு ஏழை இந்த மாதிரி ஒரு இது பொது அடைய முடியும், சரிங்களா? நம்ம எவ்வளவு தாழ்ந்திருக்கோம், அவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு, அந்த மாதிரி நம்மளும் ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்மளும் நம்ம சந்ததிகளை இப்படி வாழ வைக்கணும் அப்படி ஆசையிலே இருக்க மாட்டாங்க, ஒரு பூசையில இருக்க மாட்டாங்கல்ல. அவங்களெல்லாம் இப்போ நித்யானந்த ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஆசையை காட்டி விடுவாங்க, உங்களுக்கு பவர்ஸ் தரேன், சரிங்களா? எப்படி வந்து சில அரசாங்கம் வந்து உங்களை ஆசை காட்டுறாங்கல்ல, நீ சண்டை போடு அவங்ககிட்ட, நான் உனக்கு 1000 தரேன், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆசையை காட்டி விடுவாங்கல்ல. அந்த மாதிரி அவன் போய் அடிபடி இது பண்ணுவான், அவன் இடத்தையும் அவன் மக்களையும் அவன் இது புகழையும் இழப்பான், சரிங்களா? அவனோட டிசிஷன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான், கலங்கியிருப்பான். அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆளுங்கெல்லாம் தடக்கி வந்து பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஒரு ஏதோ சொல்லுவாங்க, ஒரு லிங்கத்துக்கு மேலே லிங்க அபிஷேகம் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு என்னது, மக்களுக்கு ஏழைங்களுக்கு சோறு போடுறது, சரிங்களா? யாரெல்லாம் இங்கே வந்து துரோகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தியாகம் பண்ணுறது, சரிங்களா? இப்படிலாம் பண்ணிருக்காதீங்க. அவங்க நம்மளோட டைமு, நம்மளோட ரிசோர்ஸஸ், நம்மளோட மேன் பவர் உணர்ச்சி பூர்வமாகவும் இது என்ன அந்த வலியை நீக்கிறதுக்கு இவ்வளோ அழகா சொல்றாரு. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியலையா? அதெல்லாம் ஐயா சொல்லாம யார் சொன்னதாம்பா? இதெல்லாம் ஐயா சொல்லாம யார் சொன்னது? ஐயா 7 திரைகள் விலகுறதுக்கு இந்த அளவுக்கு இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இதெல்லாம் ஐயா சொன்னதெல்லாம் இவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியலையா? இதெல்லாம் எப்படி அங்கதானே வரணும், அவர் சொன்னது அங்கதான் அந்த விளக்கம் பெறணும். அவர் அங்கன்னு தான் சொல்றாரு, இவங்களே சொல்றாங்க அவர் அங்கம், அது அவர் உடல்ன்றாங்களே. ஏன் அவருக்கு தான் வள்ளலாச்சு, அவர் வாரி இந்த மாதிரி குடுக்க வந்துட்டாரு. அப்ப ஏன் இவங்க இது தண்ணி அந்த வார்த்தைகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல? யாரு கோயம்புத்தூர்ல சேர்ந்தவங்க சில பேரு, அந்த பசங்க சின்ன பசங்க எல்லாமே அங்க வேணும். ஏன்னா ஆமா, அப்பதான் எல்லாமே சீக்கிரமா, ஏன்னா அவங்க கிழமையில பாத்துருக்காங்க. ஆமா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க பாத்துருக்காங்க. அவங்க கழிக்க முடியாம, காலத்தை கழிக்க முடியாம அவங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க, சரிங்களா? சன் இருந்தாலும் ஃபன் பண்ண முடியல, அவங்களோட வாழ்க்கையை ரன் பண்ண முடியலன்றது தான் அவங்க கவலையே.
அதனால என்ன பண்றாங்க, யார் அதுக்கு துரோகம் பண்றாங்க, டென்ட் கொட்டா போடுறவங்க அதுக்கு ஏதோ பண்றாங்க. ஆமா, சரிங்களா? நானே போயிட்டாங்க அப்பப்போ ஒரு முறை 2-3 முறை தங்கிட்டு வந்திருக்கேன் வடலூர்ல. நிறைய மேட்டுக்குப்பத்துல தான். அங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க உங்களுக்கே தெரியும். ஏழைங்க நீங்க பாத்திருப்பீங்க. அந்த டாய்லெட் பாத்ரூம் 8 மணிக்கு 8:30 மூடிடுவாங்க. அங்க இருக்கிற அந்த சின்ன டாய்லெட் பாத்ரூம் அங்க இருக்கும். நானும் அந்த மாதிரி தான் பார்த்தேன். சின்ன டாய்லெட் பாத்ரூம்னா ஒரு 4-5, இந்த பக்கம் ஒரு 3-4 இந்த பக்கம் பாத்ரூம் இருக்கு. அது அதே வந்து கட்டி இது பண்ணிடுவாங்க, லாக் பண்ணிடுவாங்க ஒரு 8:30 மணிக்குள்ள. அப்புறம் மற்றவங்கெல்லாம் எங்கே போவாங்க, எங்கே வருவாங்க, எப்படி தான் போவாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு அறிவிக்கே எட்டலையாப்பா. அது மட்டும் அங்கே ஏன்ப்பா கட்டி வச்சுருக்காங்கப்பா? அதை கூட கட்டிடக்கூடாது இல்லை வெட்ட வெளியில்? சொல்லுங்களேன், கேளுங்க. இல்ல இவங்கெல்லாம் அது நியாயம் பேசணும்ல. இவங்க உட்காந்து இல்ல நான் என்ன கேக்குறேன், கட்டிருக்க கூடாதுங்க, ஏன்னா அவங்க எல்லாம் அங்கதான் போனோம் இல்லையா? அத கூட கட்டிருக்க கூடாதுல்ல. அப்ப இவங்க சொல்ற ரீதியை பார்த்தா கட்ட யாருமே இருக்க கூடாது. கரெக்டா அந்த இதுல மட்டும் தான் வரணும். எதுக்கு? தைப்பூச அன்னைக்கு மட்டும் வந்தா போதும். ஜோதிக்கு மட்டும் வந்தா போதும். ஜோதியை பார்த்துட்டு யாரும் இருக்க கூடாது அங்க. ஏன் ஓடிடணும்? வெட்ட வெளியாவே இருக்கட்டும், தூய்மையாவே இருக்கட்டும், யார் பாதமும் படக்கூடாது. யார் பாதமும் படக்கூடாது, யாரும் போக கூடாது. அது அப்படியே வச்சுக்கலாம். சொல்றத பார்த்தா சிரிப்பா எப்படி வந்து வடலாறு சிரிச்சிருப்பாரு ஒரு காலத்துல. அந்த மாதிரி நம்மளுக்கும் நிஜமா இவங்க பைத்தியக்காரத்தனத்துக்கு இவ்வளவு அளவு இல்லாம போயிட்டு இருக்கும்போது நல்லா சிரிக்கணும்னு தோணுது. ஏழைகளுக்கு கஷ்டப்படுறாங்களே, வருது பாரு. எப்படின்னு கேட்டா, இப்ப அந்த தர்மசாலைக்கும் அருட்பெருஞ்சோதி காமிக்கிற அந்த சத்தியஞான சபைக்கும் சென்டர்ல தான் அந்த 4-5 டாய்லெட் இருக்கு, கட்டி வச்சிருக்காங்க. அப்ப அந்த டாய்லெட் அங்க இருக்கலாமா? அப்ப ஏன் வச்சிருக்காங்க? அங்க இருக்க கூடாதா அப்படின்னு சொல்றதா இன்னும் தெரியல. அங்க இருக்க கூடாதா, அதுல ஆளுங்க ஏழைங்க இருக்க கூடாதா? யாருமே இருக்க கூடாதாங்க. அப்ப அது வெட்ட வெளியாவே இருக்கட்டும். ஜோதி மட்டும் நம்ம சொல்ற மாதிரினா இந்த மாதிரி கணக்கு இவரு மட்டும் இருக்கணும்னு ஆசைப்படுறாரா? யாரோ 2 பேர் உட்கார்ந்துகிட்டு ஜோதியை காமிச்சு ஆசைப்படுறாரா? இல்ல என்ன ஆசைன்னு எனக்கே தெரியல. இது வரைக்கும் ஒரு ஆசையை சொல்லல. அவர் என்னதான் ஆசைப்படுறாருன்னு தெரியல. வள்ளலாரோட பேரை வச்சுக்கிட்டு அங்க மெய்யியல் ஆய்வு பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு முனைவர்னு இது பண்ணிக்கிற ஊர் இருக்காரு. இவங்க சொல்ற மாதிரியே நான் யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றீங்க? இப்போ தைப்பூச ஜோதிக்கோ மாச ஜோதிக்கோ 1000 கணக்கா லட்சம் கணக்கா இப்போ 20-15 லட்சத்துக்கு மேல வராங்க தைப்பூசத்துக்கு. அவங்களாம் டாய்லெட் எல்லாம் எங்க கழிப்பாங்க அந்த நாள்? இல்ல பஸ் எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாரா? 3 டாய்லெட் 4 டாய்லெட் அங்க 4 கட்டி வச்சிருக்காங்களா? அதே போதுமா? அதுல எப்படி போறாங்க, யார் போறாங்க, எப்படி போனா இவருக்கு என்ன? இவருக்கு வந்து வெட்ட வெளியா இருக்கணும், அதே ஒரு காசு. சரிங்களா? இவங்களுக்கு எந்த வித கவலையும் யார் மேலேயும் இல்லை. சரிங்களா? வள்ளலார் தான் ஆசைப்பட்டாரு, அதான் இவருக்கு வந்து தெரியுது. ஆனா வள்ளலார் எப்படி ஆசைப்பட்டிருப்பாரு? நீங்க அதான் என்னோட கேள்வி என்ன தெரியுமா? ஜீசஸ் வந்து இந்த உலகத்துல எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து இந்த இவங்க கொலை பண்றாங்களே, கற்பழிக்கிறாங்களே, அதுவும் வந்து திட்டமிட்டு கொலை பண்றதும் திட்டமிட்டு கற்பழிக்கிறதும் வந்து இந்த அரசாங்கத்தோட துணியோட பண்றதெல்லாம் அவங்க ஒத்துப்பாரா அப்படிங்க கேக்குறாங்க இல்லையா? அந்த கேள்விகள்லாம் ஒரு வேணாம் தானே சொல்லுவாரு. அதே மாதிரிதான் வள்ளலார் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியஞான சபையில அவர் இப்போ திருப்பி அந்த சாவியெல்லாம் வாங்கிட்டாரு. சரிங்களா? உள்ள வந்து நானே வேணாம் தான் சொல்லி ஓடியான்ட்டேன் நானு. இப்போ நீ சொன்ன மாதிரி ஜீசஸ் கிறிஸ்ட் அந்த இதெல்லாம் சொல்லி மன்னிப்புன்னா எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு மன்னிப்புனா எனக்கு வேணாண்டப்பா, அந்த மன்னிப்பே வேணாம். எனக்கு சத்தியம்தான் வேணும். சத்தியஞான சபையில் ஆண்டவன் எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு. சொன்னதுனால தானே எனக்கு அந்த சத்தியத்தை காமிச்சு கொடுத்தாரு. அதனால இங்க பொய்யர்களே வேணான்ட்டு அவரு. அப்போ அந்த அங்க கூட இருக்க காலங்கள்ல இருக்கவங்க அவங்க பெரிய இவனுக்கு மாதிரி ஆணிந்தாங்க. ஏன்னா அவரோட இடத்துக்கு வந்து இவங்க போகணும் சொல்லிட்டு அப்போ அவரை வந்து சொல்லுவாங்களாம், அவரு அந்த சித்தி அவரு அந்த மேஜிக் மாதிரி கொடுத்துரு எனக்குன்னு சொல்லிட்டு தான் அலைஞ்சுக்கிட்டு அவர் பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட இருந்து அந்த இதெல்லாம் இவர் வாங்கி ஆயிருக்கணும். அவங்கள தான் நம்ம தாக்கணும். தெரியுங்களா? யாரெல்லாம் தலைமைன்னு சொல்றாங்களோ அதுல இருந்து ஒரு ஆள் வரமாட்டானே, இவ்வளவு நேரம் வந்திருக்கணும். அப்போ தலைமைக்கு கரெக்டா உங்களுக்கு மாத்துங்க. சரிங்களா? இறக்கமான இருக்க ஆளுங்க எல்லாம் போடுங்க. இது அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு தான் போடணும். உங்களுக்கு தலைமைக்கு வர என்ன அதிகாரம்? நீங்க எவ்வளவு உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிங்க உங்க டைம்? நீங்க எத்தனை அனிமல் ரைட்ஸ் மார்ச்ல எத்தனை வாட்டி நீங்க சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரி நீங்க வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னு பாத்துட்டு தான் பண்ணணும். உயிர் வலியை பார்க்க சொல்றாருல்ல, எத்தனை உயிருக்காக நீங்க போய் போராட்டம் பண்ணீங்க. போராட்டம்னா என்ன? அந்த எத்தனை ஃப்ரீடம்ஸ் நீங்க போடுறீங்க எதுங்களா? அதுல கலந்துக்கிறது, தோல் கொடுக்கறது, குரல் கொடுக்கறதெல்லாம் எவ்வளவு செய்துட்டாங்க. இவங்கெல்லாம் எதுவுமே செய்யறது இல்லை. நல்லா பாலையும் நெய்யையும் தயிரையும் வெண்ணையும் சாப்பிட்டு எல்லா இடத்துல செய்யற மாதிரி தான் அதையும் மத சடங்கு மாதிரி வச்சுக்கிட்டு ஜாலியா. சரி, இனிமேல் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அடுத்தது June 2 அதுல வந்து இந்த உலக லெவல்ல ஒன்று பண்றாங்க, நேஷனல் அனிமல் ரைட்ஸ் டே.
NARD அப்படின்னாங்க. சரிங்களா? இப்போ நேர்டாக இருக்கவங்களாம் நாடுக்கு வரணும்னா இப்படி தான் வரணும். காடில் இருக்கவங்கலாம் நாடுனா அந்த NARDன்னு சொல்கிறோம்ல, நேஷ்னல் அனிமல் ரைட்ஸ் டே வருது. நேஷ்னலில் தேசியம்னு சொல்கிறாங்க, பட் சர்வதேசமும் மாறிடுச்சு. ஏன்னா உலக லெவலில் ஒரே நாளில் கொண்டாடுறதில்ல. ஆனால் ஒரு சில தேசங்களுக்கு வந்து டைம் வித்தியாசப்படும்ல, டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கலாம். அதனால் சர்வதேசமாக நம்ம கொண்டாட போகிறோம் ஜூன் 2 அன்னைக்கு. அனிமலுக்கும் ஒரு இது உரிமை தரணும், நேஷ்னல் அனிமல் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி டே. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிட்டு, சரிங்களா, அப்போ வெள்ளை ட்ரெஸ்ஸஸ்லாம் சில நேரத்தில் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம தனித்தலைமை அவரோட மூத்த பிள்ளை எப்படி இருக்காரு, அவரோட லேப் ஆள் மாதிரி காட்டிருக்காரு, இந்த அரசாங்க ஆள் மாதிரி. சரிங்களா? அவங்களும் வெள்ளை இதில் போடுவாங்கல்ல, அதானே எப்படி போட்டிருக்காங்க பாலுங்கெல்லாம் வெள்ளையில் தானே போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இதில் வந்திருக்காரு அவர். சரிங்களா? இதான் வெள்ளைன்றது வந்து ஒரு டாப் மோஸ்ட் தலைமைக்கு உண்டானது, அப்படி தானே? ஏன் சொல்லுங்க? ஏன்னா எல்லா கலர்ஸும் உண்டானது, எல்லா கலர்ஸையும் வந்து உண்டானது தான் ஒயிட் இல்லையா? எதில்? லைட்டில், ஹெவியில், பெயிண்டில் எல்லா பெயிண்ட்டும் ஒன்றாக்குங்கண்ணே எப்படி இருக்கும்? பிளாக் ஆகிடும் இல்லையா? ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அது லைட்டில் எல்லாமே வந்து நான் ஒன்றா வச்சுக்கிட்டதில்ல, நான் இப்படி இருக்கேன் காட்டுறதுக்காக தான் அது. சரிங்களா? அப்போ நம்மளும் வந்து என்ன பண்ணுறோம், அதான் அவர் ஒன்றுத்துலேயும் ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்துலேயும் நல்லா இது பண்ணி உச்சத்தில் போயிட்டு எல்லாம் பார்த்து சொல்கிறாரு. இப்போ நம்மளுக்கு வந்து வாய்ப்பாருங்க, ஹெவியான ஆள் மாதிரி நான் அங்கே அவர் லைட் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாரு, நான் வந்து இங்கே டார்க் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண மாதிரி இதெல்லாம் வந்து கலர்ஸாக இருக்கும். அந்த எல்லா கலரையும் தென்னகம் இல்லையா, தென்னகத்தாள். இப்போ தீபகற்பத்தில் கரெக்டாக ஒரு இது மாதிரி வளர்றோம் இல்லையா நம்ம கடவுளோட அருளால். அவருக்கு எங்கெங்கெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாரோ அங்கெல்லாம் படிக்கிறோம். நம்ம இந்த ஜாதி இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறாங்க, பட் அதில் வந்து ஜெனடிக் இது வரைக்கும் இது பண்ணி நீங்கள் செலக்டிவ் ப்ரீடிங் மாதிரி நடத்திட்டீங்கல்ல. செலக்டிவ் ப்ரீடிங்கில் இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில செலக்டிவ் ப்ரீடிங்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த படியை வந்து நல்லா கட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க. சரிங்களா? அவங்க நீதி இப்படி தான் நான் வாழணும், சரிங்களா, நான் வந்து ஒரு வீரன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்டுக்கு வந்துடுறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கில் எப்படி வந்து ஒரு நடிகர்னு நடிச்சு கட்டுறாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, தன்னோட பேக்ரவுண்டு ஜாதிகளாலையும் தன்னோட அதனாலேயே மதங்களாலையும் கரெக்டாக அதுக்கு அந்த கோட்பாடு பண்ணணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்படுறாங்க. சரிங்களா? அதுவே வந்து இப்போ உடலாம் என்ன பண்ணுறாரு, இன்னும் சுத்தப்படுத்துறாரு அடுத்த லெவலுக்கு கேட்டு. இப்போ அதனால நீ ஆசைப்படுற, நீதியாக இருக்கணும்னு ஆசைப்படுற, தர்மம்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்குல்ல. அப்போ அதுதான் தர்மசாலையில் நீ வந்து பாரு யார் ஏழைன்னு பாரு. சரிங்களா? அவங்களுக்கு என்ன போடுவ நீ? சரிங்களா? மனசால எல்லாத்தையும் அவங்களுக்கு நினச்சினா போதுமா? அவங்களுக்கு உணவாலும் போய் சேரணும் இல்லையா? ஆகாரத்தை நோக்கி தானே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அவங்க ஏழ்மைத்தனமே அந்த அவங்க ஏழ்மையை போக்கிட்டு ஒரு வேலைக்காவது போக்கு அவங்க கொஞ்சமாக திருப்தி ஆகிடும் அப்படின்ற மாதிரி அது பரம சுகத்தை வந்து அனுபவிக்கிறது. சரிங்களா? அது அப்படின்னு அவங்க பர உபகாரம் அந்த லெவல்ஸ் வந்து ஒன்றை விட்டால் வேறு யாருமே இல்லை, பறவெளியில் அப்படின்னு இவர் வள்ளலார் சொல்லுவார். அப்போ அந்த வெளியில் பற்றி இவர் சொல்லி எப்படி வந்து நம்ம பரவ முடியும், பாப்புலாரிட்டி எப்படி வந்து ஏறும், ஏழைங்க வந்து எப்படி பிரபலம் அடையலாம் அப்படின்றது சொல்லியிருக்கணும். சரிங்களா? அப்போ பெருவெளியில் வந்து அந்த பிரபலம் அடையார் எல்லாமே இருக்குது. அவர் உள்ள கண்டிருக்காரு, அவர் பிரபலம் அடைஞ்சிருக்காரு என் தலைவன். சரிங்களா? அப்போ அவர் மாதிரி இந்த எல்லா ஏழைகளும் பிரபலம் அடையணுமா அடையக்கூடாது. யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ எல்லா ஏழைங்க தான் நாளைக்கு முனைவர்னு பேர்லாம் தூக்கிடுவாங்க, பணம் அப்படின்றவாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட்ஸ் வரும், சும்மா வந்து சுற்றிட்டு வெட்ட வெளியை சுற்றி வரணும்னு நினச்சிக்கிட்டு அதை ஏமாத்திட்டு இருக்கக்கூடாது. பெருவெளினா அதுக்கு ஏற்ற மாதிரி சில கருவி கரணங்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் டெக்னாலஜிஸ் எல்லாம் வேணும். அங்கே இவங்க சின்னதாக இருக்கிறது அதை பெருசாக்கி அவங்க இப்போ சின்னதாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த 4 டாய்லெட் இருக்குது, அங்கே பார்த்தா ஒரு ஹால் மாதிரி போட்டு அந்த பாவம் அந்த ஜனங்க அந்த சிதம்பரம் வெட்ட வெளியை ஜூம் பண்ணிட்டாரு நினைச்சிட்டு தான் அப்படி கிடையாது. இவங்க ஏழைகளை பார்த்து ஜூம் பண்ண வார்த்தைக்குள்ள போய் பூந்துக்கிறாங்க. பாவமா இருக்குது. நாம போனாலும் ஒரு நாள் தங்க முடியல, அவங்களுக்கான வசதியை ஜூம் பண்ணணும், இடுக்கு இல்லாமல் இருக்கு. சரிங்களா? அவங்க நெருக்கடியே வரக்கூடாது.
அந்த மாதிரி பாத்துக்க முடியுமா உங்களால? ஏன் முடியாது? அந்த கட்டடம் எழுப்ப முடியாதா? பக்கத்துல தானே அந்த வராண்டா கட்டி வச்சிருக்காங்க, ஒரு வராண்டா. அனிமல்ஸ் எல்லாம் சாவடிக்கப்படுறாங்களே, ஸ்லாட்டர் ஹவுஸ் பண்றாங்களே, எத்தனை வடலூர் அனிமல்ஸ் நீங்க வந்து சேவ் பண்ணி ஒரு இடத்துல வளர்த்துருக்கீங்க. அவங்களுக்கு எவ்வளவு நிதியை ஒதுக்கிருக்கீங்க? நிதியமைச்சு இல்லையாம போயிட்டீங்களா உங்களுக்கு? ஏன் அறநிலையத்துடைய இதெல்லாம் அறம் இல்லையா? அவங்க அந்த அறங்காவலங்களுக்கு வந்து இந்த காவல் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நம்ம நிறைய கேள்விகள் இருக்கு சரிங்களா? ஸோ இந்த கேள்விகளை நம்ம கடவுள்கிட்ட நம்ம விண்ணப்பமாக வைக்கும்போது அவர் நமக்கு நல்லது பண்ணி கொடுப்பாரு. ஆமாப்பா, கடவுள் தான்ப்பா இதுக்கு அருள் செய்யணும். ஏன்னா இவங்கெல்லாம் எல்லாம் வேணும்னு என்ன சொல்றது, அராஜகம் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. கடவுள் வந்து என்ன சொன்னாரோ, எவ்வளோ விளக்கத்தை பெற்றுக்கணும், அறிவை விளங்கி தெரிஞ்சே சொல்றாங்க, என்னமோ தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவங்களும் சொன்னாதான் நம்ம சொல்ல முடியும்ல. ஏன்னா அவங்க அவ்வளோதான் அந்த வழியே அவங்களுக்கு தெரியல, உயிர் வழி தெரிஞ்சுங்கன்னு தான் ஐயா சொல்றாரு. அதெல்லாம் யார் சொன்னாங்க? வள்ளலாருக்கு அண்ணன் தம்பிங்க வந்து சொல்லிட்டு போனாங்களா? இது மட்டும் தான் வெட்ட வெளின்னு சொன்னது மட்டும்தான் வள்ளலார் ஐயா சொன்னாரா? மீதி இதெல்லாம் இந்த 7 திரை விளக்கிக்கிறதுக்கு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்தாதான் எப்படி பண்ண முடியும், எதை பண்ணணும், அரசாங்கத்தோட உதவியோட நம்ம என்னென்ன பண்ணிக்க முடியும், இதெல்லாம் அவர் சொல்லி வச்சிருக்காருன்னா அதெல்லாம் யார் நீ பண்ண அப்படின்னு ஒரு பேர் வரும். யாரு வந்து எல்லாமே பொதுவான இது பண்ணாங்களோ அவங்க பேரு அவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் சரிங்களா? நம்மளும் சேர்ந்து பண்ணுவோமே. ஏன் நீங்க பண்ண மாட்டீங்களா? நாளைக்கு பார்வதி கூட ஆளுங்கெல்லாம் வந்து அந்த இதுல கட்டடத்துல நிக்க வச்சு எல்லாரும் இது பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க, கருணையா அப்படி பேசி பழகுங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நான் பண்ணேன், ஆரோவில் நான் போய் உட்கார வச்சு அந்த ஆலமரத்து கீழே போய் எல்லாருக்கிட்டையும் ஃபன் பண்ணுங்க, எல்லாரும் வந்துருக்காங்க, உங்களுக்கு அனிமல்ஸை பற்றி பேசி புரிய வச்சு அவன் அனிமல்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்குங்க, ஃப்ரெண்ட்ஷிப் டேலையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கார்டை கொடுத்து அவங்களுக்கு போவிட்டேன். இதெல்லாம் எனக்கு சப்ளை. ஏழையாக இருந்தால் கூட போ, நீ உனக்கு செல்வத்தை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு அந்த இடத்துல ஆரோவில் இப்படி ஒரு பைலட் பிளான்ட் மாதிரி எனக்கு காட்டினாரு சரிங்களா? அதை தான் நான் வந்து அங்கே வளர்த்து பார்க்குறேன். நாளைக்கு உங்க பார்வதிபுரம் ஆளுங்கலாம், நம்ம எல்லாருமே பார்வதிபுரம் ஆளுங்க தான் சரிங்களா? நம்ம வேட்டை செமினி எந்த ஊருக்கு விழுப்புரத்து ஆளு அவரு போய் கொடுத்துருக்காரு இல்லையா? அதனால நான் இடத்துக்கு சம்மந்தமான அந்த தேசிய இதுக்கு வரல. ஏற்கனவே இங்கே இருக்க கொடுத்துருக்காங்க, அதுக்கு சம்மந்தமான வைப்ரேஷன் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்ல வரேன். எனக்கு கொடுக்காமலும் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல வரேன். நான் எடுத்துக்கிட்டேன், நீங்க எடுத்துக்காம இருக்கீங்க, இன்னும் தேவையில்லாம நீங்க வந்து புடிச்சு வச்சுக்கிறீங்க. கடவுளை நெருங்கணும், கடவுள் எப்படி இருக்கிறவங்க நெருக்கமானவங்கன்னு சொல்லியிருக்காரு காக்கா ஐயா வள்ளலார் ஐயா. எப்படி சொல்றாரு? குலை தவிர்த்தவர் மட்டும்தான் கடவுளுக்கு நெருக்கமாவா அவங்களுக்கு போக முடியும். அதுதான் வந்து கடவுள் வழிபாடு. எவ்வித தந்திரமாவது பண்ணி குலை தவிர்த்தணும். ஆமா, அது மெயின் எதுவோ அதை விட அதுக்கு என்ன சாதனை, அதை துன்புறுத்த கூடாது, கஷ்டப்படுத்த கூடாது. வந்தாதானே அது எல்லாரும். ஆனா அங்க பரவாயில்ல, சில பேர் என்ன பண்றாங்க, அந்த இது எழுதி போடுறாங்க, உங்களை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆளுங்க இருக்காங்க, என்விரான்மெண்ட் சம்பந்தமா இருக்காங்க. எப்படின்னா ஒரு நீர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, பீஃப்ல எவ்வளவு நீர் யூஸ் பண்றாங்க, நம்ம ஒரு இதுல தாவர வகையில எவ்வளவு நீர் யூஸ் ஆகுது அப்படின்னு காட்டுறாங்க. இதே வந்து நான் பயாலஜி சம்பந்தமா என்ன பண்றேன், ஒரு நைட்ரோஜன் நம்ம சாப்பிட்றோம்ல, அதுக்கு எவ்வளோ 80% நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்கெல்லாம் சத்தியங்களும் செலவுகளும் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றது பார்க்குறேன். ஏதாவது கரியமலை எப்படி விடலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னென்ன எலிமெண்ட்ஸ் பூதங்களை பற்றி இவர் பேசுறாரு இல்லையா? அவர் அதை பற்றி பேசினா இன்னும் நல்லா இருக்கும் சரிங்களா? பட் அதெல்லாம் எப்போ பேசுவாரு, அந்த விளக்கெல்லாம் அந்த சாட்டில் எப்போ போடுவாருன்னு தெரியல. என்கிட்ட கூட நீ சொல்லுவ, இப்போ அனிமல் வந்து இந்த அளவுக்கு இவங்க உருவாக்கி நம்ம மாமிசம் சாப்பிட்றோம், புளை நம்மளை விட அதிகமாக சாப்பிட்றாங்க, நம்ம நுகர்றாங்க, அவங்கள உருவாக்கி கார்பன் டை ஆக்சைடு நுகர்றாங்க, ஆக்சிஜன் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க, கர்ப்பம் தரிக்க வைக்கிறதும், அவங்கள மாடு அந்த பால் டேட்ஸ் குடிக்கிறதும், அவங்க சாப்பிட்றதுக்கு, அவங்க இது கருவறை இது பண்றதுக்கு எவ்வளவு கொடுமை செயல். இதெல்லாம் எப்போதான் மாறும், எப்படிதான் இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் இவங்க செய்யறதுக்கு? அதுக்கு அரசாங்க துணையோட நம்ம என்ன பண்றோம், வெட்டினரி சப்ளை செயின் எல்லாம் பண்றோம். பட் இவங்க எல்லாம் பண்றாங்க. இப்போ அவங்க நல்லதாக்கலாம், அவங்க எல்லாம் அங்க இருக்கிற அனிமல்ஸ் கொல்லாம அவங்க சதையை வந்து நம்ம சாப்பிடாம. அந்த வெளியை பத்தி சொல்லிட்டு இருந்தியப்பா, சொல்லுப்பா. அவர் தான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாரு, பூத வெளியினாரு, அதோட விட்டுட்டாரு, அப்புறம் அவ்வளவுதான் முடிச்சுட்டாரு. அது என்னதான் அதை பத்தி நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு வருவோம். ஏன்னா அகவல் பத்தி நம்ம படிக்க போறோம். ஒண்ணுமே இல்லை, நம்ம உயிர்களுக்கு எப்படி என்னென்ன யூஸ் ஆச்சு, அதான் எபிஜெனெடிக்ஸ் யூஸ் ஆச்சு, வெளிக்குள் வெளிக்கடல் என்விரான்மெண்ட் இவங்க சொல்ற மாதிரி நீர் யூஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எத்தனை நீங்க நீர் பத்தி உங்களுக்கு ஐயோ நம்ம நீர் சேவ் பண்ணணுமே, அப்போதான் நம்ம, ஏன்னா நம்ம தினைக்கும் அதிகமாக யூஸ் பண்ற பொருள் திடீர்னு காண போகுதுன்னா உங்களுக்கு ஒரு இது போகணும், நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த தப்புல எதை திருத்திக்க பார்க்கணும் நீங்க பண்ணுவீங்க, மற்றதை உங்களை திருத்த பார்ப்பீங்க சரிங்களா? SOS வரும். அதே மாதிரி எனக்கு என்ன பண்ணுது, உயிர் எனக்கு ஐயோ இவங்க உயிரை பத்தி கவலைப்படாம ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நான் அப்படி போயிடுறேன் சரிங்களா? அப்போ வளர பயிர் பத்தி
ஒரு உயிருக்கும் ஒரு பயன் இருக்கு. அதான் அவங்களுக்கு உடம்பு கிடைக்கிறதே தவிர அது ஒழுங்காக விதைக்காம, அது ஒழுங்காக வளராமல், அது பழமாகாம அடுத்தவங்களுக்கு உதவும் எல்லாமே வீணாக போயிடுது. என்ன பயனோ இவை அப்படின்னு இந்த வேதங்கள், பழைய வேதங்கள்லாம் சரிங்களா? அதை மாற்றி எழுத ஒரு சாதனம் வேணும்ல. அது சாஸ்திர சாலை, அந்த எக்ஸ்பர்ட்ஸ், அப்போ நிபுணத்துவம் ஞானிகள்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க? சாதுக்கள் வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் மாட்டிடுவாங்க சாதுக்களா? அந்த இது சும்மா ஆட்டி காட்டிட்டீங்கன்னா நீங்கள் கனக சபை ஆட்டிட்டாங்க உங்க மேலே சரிங்களா? சொல்லப்பட்டது என்ற செய்தியும் இல்லை. அதுல பாலகிருஷ்ணன் பிள்ளை அவர்களுடைய பதிப்பில் தான் அந்த அதுல வருது, திருமுகங்கள்ல வருது. அப்ப அதை மொட்டையா அந்த கிளை சாலைன்னு இந்த செய்திகளை சொல்லிட்டு அடிக்குறிப்பு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுல சொல்றாரு பாருங்க, குறிப்பிற்கு கண்ட அன்பர் கையெழுத்துள்ள அழைப்பு பத்திரிகைக்கு பின்பக்கம் எழுதியிருக்கிறது. அதாவது அழைப்பு பத்திரிகை பின்னாடி எழுதியிருக்கான் யாரு? அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா இவர் இன்னொரு சான்று கொடுக்குறாரு. பாலகிருஷ்ண பிள்ளை அவங்களோட டெஸ்டே நம்ம நம்புறது இல்லை. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த அலைன்ஸில் இருந்தாங்க புரியுதுங்களா? அவங்க திருச்சி எழுதிக்க மாட்டேன் நீங்கள் இப்படி. அதான் எனக்கு வந்து என்ன தெரியுமா, சண்டே ஓயா மண்டே ரோஜுகாவா அண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவங்க வந்து யார் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி அந்த போர்டு செலக்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. அது இப்போ கிராஸ்ல இல்லை, அதை கனடா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் அந்த லிஸ்ட்லேருந்து தூக்கிடுங்கன்ட்டாங்க சரிங்களா? அந்த பிரைமரி ஃபுட்ஸ் அந்த இதில் வச்சிருக்காங்கல்ல, அதுலேருந்து தூக்கிடுங்கன்ட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் வந்து சத்துன்னு நீங்கள் காட்டுறீங்க? உங்கள் அரசாங்கம் அவ்வளோ வீக் ஆகிடுச்சு அறிவியலில். இதான் மக்களுக்கு ஊட்டி இப்படி தான் பண்ண போறீங்களா? ஆனால் இங்கே நம்ம அரசாங்கம் இன்னும் வந்து சத்து உணவு அதில் போடும்போது எனக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது. ஐயோ, நாமக்கல்ல வந்து அந்த இதில் சப்ளை ஆகும் போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஐயோ, இந்த சப்ளை செயின் ஒரு பாதிப்பு அடையுதுடா. என் மேலே செம்ம காண்டா இருப்பானுங்க எல்லாருமே. என் மேலே மட்டும் இல்லை, யாரெல்லாம் இதுக்கு வீகன்சி எப்படி வந்து அந்த இதுக்கு, ஏன்னா அவங்க பிஸ்னஸ் அந்த மாதிரி கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கு. அவங்க கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் யாரோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு, யாரோ வந்து கோடிங்களா அவ்வளோ. அவங்க கேமரா திருப்பி லைவாக போன விட தானே எப்படி பண்ணுறாங்கன்னு, அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு அந்த சத்து இது பண்ணும்போது அந்த கோடிகள் இப்படி தான் பண்ணப்பட்டது, இப்படி தான் முட்டைகள் போட போகிறோம். கல்வி எடுக்க முடியுமா உங்களால்? நான் என்ன சொல்றேன்ப்பா, இந்த முட்டை சாப்பிட்டு புரோட்டீன் இவ்வளவு வருதுன்னு சொல்றவங்க வெறும் முட்டை மட்டும் கொடுத்துடணும், வேற எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கூடாதுப்பா. அவங்க அதை வச்சு அவங்க நல்லா உயிராங்களான்னு பாத்துக்கணும், அவங்க நல்லா அப்படியே வந்துடுறாங்களான்னு பாக்கணும். அது கிராஸே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அவங்க எப்படி கொடுப்பாங்க? ஏமாந்துருவாங்க. எத்தனை பேர் இப்ப நிக்க மாட்டாங்க நியூட்ரிஷனிஸ்ட்லாம், சில பேர் இங்க நீதிக்கும் நீதிமைக்கும் இருக்காங்க. அவங்க உயிரே போனாலும் பரவாயில்ல நிற்பாங்க. போவாது, கடவுள் காப்பாத்துவாரு. டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அப்படியே மதிமயங்கி விடுறாங்க. ஒரு டாக்டர் வந்து சும்மா ஏதோ ஒரு கட்டுக்கதை, அவங்க ஏதோ ஆராய்ச்சி பண்ணாம ஏதோ யாரும். ஏன்னா அந்த மாதிரி தான் நானும் போனேன். சரி, இந்த எவ்வளோ பரவாயில்ல, நம்ம உண்மையை போய் சேர்ப்போம். எல்லாருமே வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணா, உனக்கு வயசுல நீ ஆறுத, உனக்கு எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்பானுங்க திடீர்னு கிட்ட. இப்போ நீங்க எப்படி சின்ன வயசுல கேட்டீங்களோ, நீ எல்லாம் உனக்கு சின்ன வயசுல ஆடுறப்பா, ஆனா பெரிய வயசுல வந்தவொடனே இந்த மாதிரி கருணை எல்லாம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது நியாயமா தெரியலையே. அவங்களுக்கு தேவையான கருணை நம்ம எப்பதான் காட்டுறது சரிங்களா? அவங்களுக்கு தேவையான வார்த்தை நம்ம சில பேர் அப்படி சொல்லுவாங்க சரிங்களா? நீங்களும் சரி, யாரோ நம்ம கிட்ட அப்படிதான் பேசுவாங்க. மெச்சூரிட்டி கேட்பாங்க. எனக்கு உன்னோட 2 மடங்கு அதிகம் அப்படின்னு வயசு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வளர்த்திக்கலாம். என் மெச்சூரிட்டி அவ்வளோ பெருசு அப்படின்னு. உங்களுக்கு உடம்பு மெச்சூரிட்டியா இருக்கு, பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்படியே குச்சியில வந்து சொல்லும் போது அந்த வார்த்தைகளை பட்டாசு வெடிக்குது பின்னாடி சரிங்களா? ஏன்னா அது வேற ஏதோ கொண்டாட்டம், ஆனா அது வந்து உலகத்தோட இதுவும் உண்டு. ஆமா, நிஜமா ஒரு நல்ல செயல் நம்ம செய்யும் போது கடவுள் அதை வந்து அங்கீகரிக்கிற மாதிரி நல்லாவே நம்மளுக்கு அது இது காமிச்சு கொடுக்குறாரு. நல்லா அது ஒரு இம்சை தான் இருந்தாலும் என்ன பண்றது, இம்சையிலே வந்து என்ன பண்றது, நம்ம வேற வழியே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? இப்போ உதாரணத்துக்கு இன்செக்ட்ஸ் இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வேற வழியில் வீகனிக் ஃபார்மிங் இன்னும் வரல. வீகனிக் ஃபார்மிங்கிறது என்னது, அவங்க மணலே தேவையில்லை, டேரெக்டாக வந்து ரூட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தேவையான இதுவும் கொடுத்துருவோம், நியூட்ரிஷன்ஸையும் வாட்டர் எல்லா சப்ளையும் பண்ணிடுவோம். ஏரேஷனு அவங்களுக்கு தேவையான எல்லா இதுவும் மெடிசின்ஸு எல்லாத்தையும் கொடுத்து ரெடி பண்ணி அவங்கள வளர்த்துருவோம். வளர்த்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தேவையான மகசூலை வந்து ரொபாட்டே வந்து என்ன பண்ணுவோம், அதை பறித்து காய்களை வந்து கரெக்டாக கனிகள் ஆகிடுச்சா அப்படியே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கரெக்டாக பதம் வந்துச்சு அப்படியே பறித்து கொடுக்கும். அதான் நம்மளுக்கு அது அதிகமாக வந்து மக்களோட பிரயாசமே வேணாம். அவங்களுக்கு ஈஸியாக அவங்க வந்து உட்காந்து வேலை செய்யலாம் சரிங்களா? எது வந்து ஒரு நிபுணத்துவம் வாய்ந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியமோ அவங்களுக்கு வந்து நம்ம ரொபாட்டிக்ஸை போட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடலாம். அந்த மாதிரி வீகனிக் ஃபார்மிங் வந்துருச்சு சில இடத்துல. ஜப்பான் எல்லாம் இப்போ விழுப்புரம் தூதுற அவங்களுக்கு விழுப்புரத்துக்கு பேர் பாருங்கள், எப்படி நிலாவில் எப்படி வந்து சதன் சைடில் லேண்ட் பண்ணாரோ சரிங்களா? தென்னகத்தில் வந்து லேண்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். மற்ற இடத்துலலாம் விட்டுற முடியும் ஈஸியாக, ஆனால் தென்னகத்தில் ஒன்றும் அதை ஈஸியாக விட்டுற முடியாது.
பட் கடவுள் அந்த மாதிரி ஒரு ஆள் எது வந்து ரொம்ப கரடமோடாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுவார் ஃபஸ்ட்டு, அவனை சரி பண்ணிடுவார். சரிங்களா? அந்த மாதிரி தென்னகத்தில் எங்கள் விழுப்புரத்தில் ஒரு ஆளை வந்து அது எப்படி சாஃப்டாக நேல் பண்ணுறது கண்டுபிடிக்கிறது. அப்போ இவ்வளோ திருச்சிட்டு பண்ணுறது எப்படி சாஃப்டாக உட்காருறதுன்னு தெரிஞ்சுருக்கு பாருங்க. அது எல்லாமே ஹார்டாக ஹேண்டில் பண்ணுறவங்க. சரிங்களா? இவர் பார்க்குறதுக்கு ஹார்டாக இருந்தால் கூட சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவார் விஷயத்தை. அப்படி ஹேண்டில் பண்ணுவோம். அப்பா தலைவா ஒன்று மாதிரி ஒரு சாஃப்ட் ஹேண்டில் இருக்குங்க, புகையெல்லாம் நெருப்பு தலைவானே. சரிங்களா? அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்த்த முடியும். மற்ற எல்லாமே கரிசை காட்டு இது மாதிரி எல்லாம் கரிய வாரி தெரியும். சரிங்களா? ஆனால் நீ வந்து காட்டுறது தெரியுமா? நீரில் எரிய நெருப்பு அமைதியை செம்ம சாது இப்படி தான் தலைவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி நம்ம மெச்சலாம் அவர் பார்த்து, தலைமையை பார்த்து. சரிங்களா? அப்போ சாஃப்ட் லேண்டிங் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இடத்தோட வைப்ரேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது சான்று இதெல்லாம் பெரிய யாரால் அழிக்க முடியும். அதே மாதிரி இங்கே இருக்கிற இங்கே விழுப்புரத்துலேருந்து ஒரு ஆளை வந்து என்ன பண்ணுறது தூதுவராக இருக்கார் பல இடத்துக்கு. ஆமாம், இப்போ ஜப்பானுக்கே தூதுவர், இது ஒரு டெக்னாலஜி டாப்பாக இருக்குதோ அந்த இடத்துக்கு விழுப்புரம் தூதுவர். அப்போ நம்ம என்ன தெரியுதுன்னா இங்கே இருக்கவங்க அவ்வளோ தூரம் தகுதி எட்டிட்டாங்கன்னு அர்த்தம், எட்ட முடியுது. சரிங்களா? அந்தளவுக்கு அவங்க வந்து ஆளுமை திறன் பாருங்கள், எந்த அளவுக்கு அவர் வந்து இது எப்படி அதை இது ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜதந்திரம் எப்படி தந்திரமாவது பண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வித தந்திரம் பண்ணி டெக்னாலஜி டாப் ஆகிட்டார் அவர். எல்லா டெக்னாலஜிலும் அவர் கிட்ட உழுது அவர் போகிற இடத்துலேயே வந்து எல்லாத்தையும் வாரி கொடுப்பாங்க டெக்னாலஜி. சரிங்களா? அந்த மாதிரி அவருக்கு வாட்டமே இல்லாத இடத்துக்கு அவர் முன்னேறார். சரிங்களா? அது வாடிய பயிர் நம்ம சொல்ல முடியாது, ஜோடியை தேடிய பயிர் அவங்கெல்லாம் எப்படி எதை ஜோடிச்சிக்கலாம். சரிங்களா? அவங்க ராஜாங்க ஆள்றாங்க பாருங்கள் அவங்களோட இதில் அனுபவத்தில். அந்த மாதிரி நம்மளும் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம் இந்த உலகத்து லெவலில். நம்ம ராஜாங்க இது அந்த ராஜதந்திரத்தில் போய் அடி வைக்க மாட்டோம் இன்னொருத்தவங்கிட்ட. நம்ம பேச்சு திறமையிலே வந்து எவ்வளோ பெரிய இது இருந்தாலும், பெரிய சண்டையாக இருந்தாலும், அடிதடியாக இருந்தாலும், அப்படி சொன்னாலும் உங்களுக்கு ட்ரெயினில் போகும்போது சண்டை, இவங்க யார் மூன்றாவது பாலினத்தார்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆளை போட்டு அடித்து அவங்களுக்கு கீழே படுக்க வைக்கிறாங்க. சரிங்களா? அவங்க படுக்கும் போது அடிக்கிடாது அவங்கள, அதுதான் எனக்கு தேவை. சரிங்களா? ஏன் வந்து அது நிலை தடுமாறு இருக்காரு இல்லையா, நிலையோட இருந்து பேசுங்க, பேசி எல்லாம் இது பண்ணிக்கோங்க. இப்போ சில அரசாங்கம்லாம் அப்படிதான் அவங்க நிலை தடுமாறு இருக்காங்க, அவங்களை நிமித்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையில்லாம அடி வாங்கி விடுறாங்க. இதெல்லாம் ஏற்படுத்தி நல்லா நிமித்திட்டாங்கன்னா சரிதான். இப்போ வள்ளலார் நிமிந்தார், அந்த மாதிரி வள்ளலார் போட்டு எல்லாரும் அடிச்சுட்டு இருக்கும்போது போதும் என்னதான் அடி தாங்க முடியல அப்படின்னு சொல்லும் போது அவர் எல்லா பாலையும் கடக்க வச்சாரு. சரிங்களா? அந்த மாதிரி நானும் இதெல்லாம் தாங்க முடியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா இதையும் கடந்துட்டு தத்துவங்கள்லாம் சேட்டை பண்ணும்போது நிறுத்துக்குவோம் சேட்டையை அப்படின்னு சொல்லும் போது அவங்களாம் பேயெல்லாம் நின்று. இப்போ எப்படின்னா ஒரு படத்தை நான் பார்க்குறேன், அந்த படத்தில் அப்படி சொல்கிறாங்க, நீ இதில் இல்லைடா நீ வந்து வேற ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அது கொடுக்குவான். குளிக்க சொல்லும் போது அவன் தெரிஞ்சுப்பான், ஆமாம் நான் இதில் தேவையில்லாமல் இந்த கேரக்டரோடு நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த கேரக்டர் நான் கிடையாது, என் கேரக்டரே வேறு மாதிரி கருமையான ஆள் நானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாற்றிப்பான் ஒருத்தரும். அந்த மாதிரி உலகத்தையும் மாற்றிடுவான் அவன். மேல உலகம் இல்லாமல் கீழ் உலகத்தையும் மாற்றி வந்து விரும்பி போய் நல்லா நிறைவாக செய்யணும். நிறைவாக இருக்கிற இடத்துல தான் நிறைவாக செய்ய முடியும். இவங்க என்னவோ அரைகுறை ஆட்டம் ஆடணுன்ற மாதிரி இவங்க எங்கே போனாலும் எங்கே போனாலும் இவங்களுக்கு கிடைக்கிற ரிசோர்ஸே வந்து கம்மியாக ரிசோர்ஸ் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் தப்பு பண்ணிடுறாங்க. நம்ம அதே மாதிரி தான் இவங்களையும் ரோஜுகா வாண்டேன்றாங்க, பீஃபில் இது பண்ணுறவங்கலாம் அவங்க அந்த பண்ணையை வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இது தினைக்கும் நீங்கள் சாப்பிட்ணும். தெரியுதுங்களா? இதில் கேன்சர்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் போய் வீகன்ஸ் எல்லாம் வந்து மடையானுங்க, அவங்களுக்குலாம் பாருங்கள் சத்துக்காமல் இருக்கானுங்க அப்படின்லாம் சொல்லி பல அதெல்லாம் டாப்பில் ஹெட்லைன்ஸில் வரும். வீகன்ஸோட இவங்க பாருங்கள் குழந்தை செத்து போயிட்டாங்க, நீங்கள் குழந்தைய வந்து வீகனாக ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து டாப் லைனில் ஹெட்டிங் வந்து அந்த இது கலைக்க பார்க்கும். ஆனால் எத்தனையோ வீகன் குழந்தைங்கலாம் அங்கே வந்து நம்ம கூட மார்ச்சிங் பண்ணும்போது தான் தெரியும், அவங்களாம் அந்த ஒரு டே ஃபுல்லாக அவங்க சாப்பிடாம இருந்து நம்ம கூட இது ஃபாஸ்டிங் கேப்டிவிட்டியில் ஃபாஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அப்போ தெரியும் அவங்களுக்கு அழகு. ஆமாம், எவ்வளோ தூரம் அந்த சின்ன சின்ன குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க எவ்வளோ தூரம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்கன்னு பார்த்தா தான் தெரியும். சும்மா போய் சொல்கிறதுக்காகவே இவங்க வந்து பாடத்தை நடத்திட்டு இருக்காங்க. காசு வருது இல்லை இவங்களுக்கு, பிள்ளையிலேருந்தே ஈரம் பாயுது தானே, கோடிக்கணக்கில் காசு பாயிடுதால ஆளுங்களை வைக்கிறாங்க, ஜோடியை சேர்க்கிறாங்க. யாரு எவன் போய் சொல்றவனோ உலகத்திலே நம்ம காசு மட்டும் பெருசுன்னு நினைக்கிறவனோ அவனை மட்டும் சூஸ் பண்ணி எனக்கு அப்படி தெரிஞ்சிருச்சு. ஐயோ இவங்க யார் அப்படின்னு நினைக்க தூக்க பார்க்குறாங்கடா. யார் பாலில் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து வேலைக்கு வைக்கிறாங்க, யார் வந்து இதில் அனிமல்ஸில் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. உங்கடா நீங்களும் உங்கள் வேலைகளும் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் ஃபீல்டும் வேணாம், எனக்கு புலையில இது எதுவும் வேணாம்னு சொல்லி உதவி வேண்டேன். சரிங்களா? அதனால கடவுள் வந்து அவர் சிதம்பரன்றதே தூக்கி போட்டார். சரிங்களா? எதுக்காக உத்தரையான சிதம்பரம் வந்து அவங்க ஃபுல்லாக தானே போடணும், எதுக்கு அரைகுறையான அவங்க போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டார். சரிங்களா? இந்த 7 சாலைகள் பற்றி எழுதியிருக்கான்.
விஷய ஒற்றுமை கருதியும் சாமிகளும் கையப்பக்காரர்களில் ஒருவராக இருப்பாராக என்று அனுமானித்து. அப்போ என்ன பண்றாரு, ஒன்று கிடக்கு ஒன்று பேசுறது சொல்லுவாங்கல்ல. இப்போ ஊர் நடிகள் வந்து என்ன பண்றாரு, செத்து இவங்க சும்மா கடை சவமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சின்ன வயசுல 6ஆம் கிளாஸ்ல எனக்கு ஒரு படிக்கும்போது ஒரு கட்டுரை படிக்கும்போது அதில் ஒரு சொல்லுவார், அவங்க டாடி வந்து இதில் குழந்தை பார்த்து சொல்லுவார் சும்மா கடை சவமே அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வளலாலும் சொல்லியிருக்காரு, செத்த நாய் போடுவாருங்க. ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்காங்க, இது பண்ணுவா அதை பண்ணுவா இதை பண்ணுவா, குரங்கு மாதிரி ஆடிட்டு சரிங்களா, எல்லாத்துலேயும் வாயை வச்சுக்கிட்டு நீங்களாம் நாய்ங்க தானே, எல்லாத்துலேயும் வாயை வச்சுக்க, அந்த ருசிகள்லாம் இங்கே வைக்காதீங்க, உங்கள் டேஸ்ட்லாம் இப்படி கடவுளை எசன்ஸ் தர மாட்டார் சரிங்களா, மூடிட்டுருங்க அப்படின்றது தான் செத்த நாய்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து இவர் பதிக்கல, அனுமானிச்சிருக்கிறது. அனுமானமா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்க, அசம்ஷனு கன்செப்ஷன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நம்மளாம் கன்சியூமர்ஸ் இல்லையா, ஏழைங்க தானே, ஏழைங்களுக்கு எது தேவையோ சாலைகள் வேணும் இல்லை, சாலைகள் இல்லாமல் நீங்கள் எப்படி இது பண்ணிடுவீங்களா? சில பேர் ரேஷன் கடை தூக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. ரேஷன் கடை எதுக்கு தேவை நம்மளுக்கு? அரசாங்கம் மூலியமாக வந்து ஏழைங்களுக்கு உதவி போட்டு தானே நம்மளுக்கு. ஏன்னா ஏழைங்களுக்கு சில பேர் அடிச்சிடறானுங்க, அவங்களுக்கு அரசாங்கம் மூலியமாக இருந்தாலும் சில பேர் அடிக்கிறாங்க, அது வேறப்பட்ட விஷயம். பட் அது இல்லாமல் அடி வாங்குறாங்களே, அவங்களாம் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும்ல. அது ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து எப்போ வந்து அரசாங்கம் வைக்கிறதோ அது ஸ்டாண்டர்ட்ஸ்னு அர்த்தம்பா, சயின்ஸ் பாஞ்சிச்சுன்னு அர்த்தம்பா அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. மற்ற ராஜாங்கள்லாம் கட்டுறது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது. அதெல்லாம் இந்த தஞ்சாவூரில் கட்டுறதுலாம் ஸ்டாண்டர்ட்ஸா, நிறைய ரொம்ப நாளைக்கு வாழ்ந்ததுலாம் ஸ்டாண்டர்ட்ஸா, அதை பார்த்து நிச்சயமாக வாழணும்பா அப்படி தானே. இப்போது அது நிச்சயமாக வாழணுமா? தஞ்சாவூர் கோயில் இடம் வந்து போயிடுச்சுன்னா அது ஆட்டம் கட்டுருவோம்ல. பட் அந்த மாதிரி கணிச்சு ஒரு கட்டியிருக்காங்க, அந்த இடம் வந்து சீக்கிரமாக உடஞ்சிடாது அப்படின்னு சரிங்களா. அப்போது வளரலாம் இந்த இடத்துல வந்து நிலத்தை அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் மக்கள் வந்து இது வாங்கி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு இடத்த நீங்கள் வந்து கட்டணே அழிங்கன்னா சில வந்து ஆய்வர்கள் வந்து அதை அழிஞ்சு போட்டுருக்காங்க, வரலாற்று ஆய்வர்கள். இவரு பற்றி பார்த்தீங்கன்னா இயற்பியல் ஆய்வாளராக இருப்பாரோ என்ன போய் இது வரைக்கும் அப்படி தான் தெரியுது. நம்மளோட ஆய்வை பற்றி நம்ம என்ன சொல்லலாம், நம்ம எப்படி ஆய்வு பண்ணிருக்கோம், நம்மளோட ஆய்வை உயிர் ஆய்வாளர்கள் அப்படி சொல்லுவாங்கல்ல, நம்ம சமூக ஆய்வாளர்கள். ஏழைகளை பத்தி ஆய்வு பண்றவங்க யாரு? உயிரை வந்து இது பண்ணி உயிர் வலியை தெரிஞ்சு எல்லாருக்கும் நன்மை அந்த ஜீவகாருண்ய ஆய்வாளர்கள் அப்படின்னும் போது இவங்க எதுக்கு இவங்களாம் தேஞ்சு போனவங்க தேய்வாளர்கள் சரிங்களா. கருவிகளை போட்டு தேய்ச்சி இவங்க வந்து கடவுளை பார்க்கணும், ஜூம் பண்ணணும் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்க ஜூம்ல பார்த்ததெல்லாம் வெட்ட வெளியே தான். அனுமானித்து இந்த மாதிரி வாய்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க? இல்ல அது அனுமானம். எல்லாத்துலயும் வாய் வச்சிட்டு இருக்காதீங்க. நீங்களாம் வந்து உங்க அதான் சொல்றேன், கடவுள நீங்க வந்து அங்கத்தை நீங்க செஞ்சிருவீங்களா? கடவுளோட அங்கத்தை சைடு எடுத்து இப்படி இருக்கீங்களே, நீங்களாம் வந்து ஷைட்டா நீங்க அப்படின்னு சொல்லுவார்ல. அப்போ சைடு எடுக்காத யாரு? அரசாங்கம் வந்து சைடு எடுக்காது சரிங்களா. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இவர்கிட்ட ஏதாச்சும் ஆதாயம் வந்து ஏதோ நம்ம சித்து கத்துக்கிட்டு நம்மளும் மேஜிக் மாதிரி எதனா பண்ணிக்கிட்டு அப்படியே பணம் எல்லாம் வந்து கொட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் கூட இருந்துகிட்டு தானே அவர் சத்தியஞான சபையை அது தகு நேரத்துக்கு வந்து நிதிகளை வாங்கிட்டு எல்லாம் ஓடுங்கடான்னு சொல்லிட்டு விரட்டி விட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டு மேட்டுக்குப்பத்துல இருந்தாருன்னு சொல்றாங்களே. இதெல்லாம் ஏன் இவங்களுக்கு தெரியலையா? தெரிஞ்சதான் சொல்லுவாரு, இல்ல தெரிஞ்சு சொல்றா என்னன்னு தெரியல. நம்ம இதெல்லாம் சொன்னா மாட்டிப்போம்னு சொல்லிட்டு எதெல்லாம் கூட்டிக்கணுமோ அதை மட்டும் கூட்டிக்கிறாரு. இவரெல்லாம் தெரியும் முனைவர் எதுக்காக தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு முனைவர் எதுன்னு? எதெல்லாம் காட்டணுமோ அதை மட்டும் காட்டி, எதெல்லாம் கூட்டணுமோ அதை மட்டும் கூட்டுறது. அது மேல ஜேர்னலிஸ்ட் இருக்கலாம். அது மாதிரிலாம் இந்த செய்தியை அனுமானம்தான் வள்ளல் பெருமானார் சொல்லி இருக்கலாம் என்ற அனுமானத்தில் தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு அறிவில்லையடா, உன்னோட டேஸ்ட் நீ கண்டுபிடிச்சிருக்கணும்ல, ஏழைங்க இப்படி பாதிக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் தேவைண்டு. அது எப்படி உனக்கு இல்லாம போச்சு? கடவுள் அதுதானே சொல்லிக்கிட்டே நீ வளரோட டேஸ்ட் இது இல்லன்னு எப்படி ஏழைகளோட டேஸ்ட் தான் அவரோட டேஸ்ட். ஆமா நீ சொல்லுங்க. அதான் சொல்றேன், அதுதான் எனக்கு புரிஞ்சிருச்சுன்றேனே. எனக்கு எவ்வளோ விளக்கம் நான் பெற்றிருக்கேன்னா, அவர் சொல்ல வர்றது என்ன, ஒவ்வொரு உயிரும் வந்து வழிபடாம நல்லா இன்பம் ஊறணும்னு சொல்றாரு. ஜொலிக்கணும், இன்பம் ஊறணும், நல்லா அந்த எந்த உயிருக்கும் நம்ம வலி கொடுக்க கூடாது, எல்லாரையும் நம்ம வந்து நல்லா அவரோட வேலைகளை கூட சொல்லிக்கணும் தெரியுங்களா. எதுவுமே வந்து ஆன்மாவும் அலங்காரமா அழகா இருக்கணும் தெரியுங்களா. எல்லாம் ஒருமைப்பாட்டு உரிமை பெற்று எல்லாம் நல்லா உயினும்
இதெல்லாம் தவிர்க்கணும். இது அப்போ அந்த வரணும். அங்கங்கள்லாம் அலங்கோலமா இருக்கலாமா, அங்கங்களே இல்லாம இருக்கலாமா? அதான் அதெல்லாம் அவ்வளோ பொலிவா அவ்வளோ தெளிவா சொல்லியிருக்கும் போது இவங்க அரசாங்கம் வந்து இப்போ பண்ணுதுன்னா இவங்க எப்படி வந்து அதை தடுக்கலாம்? அதானே தடுக்க முடியுமா? அவரு வந்து சொல்லிட்டாரு செய்யணும், இதெல்லாம் செய்தாதான் இந்த இது வந்து நல்லா வரும்னு வள்ளலார் ஐயாவே அவங்க எப்படி அவ்வளோ ஆர்வம் இதுல போயிட்டு அவங்க தடுத்துடலான்னு பாக்குறாங்க. அதானே முடிச்சிருமா தடுத்துடலாம்? அதானே சரி பாப்போம். ஐயாவுடைய கையெழுத்து இல்லை, இது முதல். ரெண்டாவது செய்தி, என்ன ஆய்வாளர் 1865 1872 பல மாற்றங்கள் நிகழ்த்திருக்கு. மாற்றங்கள் நிகழ்ந்தது நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, வள்ளல் பெருமானார் 1865 காலகட்டத்தில் கூட சமயம் சார்ந்து சில விஷயங்கள் இருந்திருக்கிறார். அதுக்கு சான்று எல்லா கடிதங்களிலும் சிவமயம் அப்படின்னு ஐயா எழுதுவாங்க. எப்பொழுதுமே சிவமயம்னு எழுதிதான் அவருடைய கடிதத்தை தொடங்கும். இப்படிதான் எல்லா கடிதம் அவருடைய பழைய கடிதத்திலேருந்து நீங்க பார்க்கும்போது வரைக்கும் அவரோட பழைய கடிதம் வரைக்கும் எல்லாத்தையும் அதை எடுத்து காட்டணுமா இல்லையா, இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு அந்த சாட்டி போட்டு காட்டுறது. இவ்வளவு ஆய்வு நான் கேட்க மாட்டோமா? எப்படி காத்துலேயே கோலம் போடுறாரோ அது எப்படி நாங்க இது எடுத்துக்கிறது, கோலம் எடுத்துக்கிறது? ஜலத்துல வந்து இவரு வரைஞ்சி காட்டுவார், நாங்க இது பண்றதா? கரெக்டு தான், அப்படிதான் இருக்கணும். இவரு வள்ளலார் வந்து மேடையில ஆட்டம் போடல, அவர் ஓடையில ஆட்டம் போட்டவர். சரிங்களா? நீர் ஓடையில அது வந்து மூமெண்ட்லேயே வந்து போடுற நடராஜர். அதெல்லாம் உங்களுக்கு சிக்குமா வருது? சரிங்களா? பார்ப்போம். விற்கும் இவருக்கெல்லாம் எல்லாமே இருக்கும். ஆனா அந்த கடிதத்துல கடைசியா 1872 பிறகு எழுதப்பட்ட எந்த கடிதத்திலையும் சிவமயம் என்கிற சொல் இல்லை, திருச்சிற்றம்பலம் என்கிற சொல் இருந்திருக்கிறது என்பதற்கான சான்று. இப்ப இது ஒன்று. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னப்பா சொல்லணும் இல்லையா? இது ஒரு சான்றுன்னு எடுத்து சொல்றீங்க, எதுக்குறா வித்தியாசம்? இது எதுக்கு இது மாதிரி போட்டாரு? இந்த ஜாதி மதம் இந்த மாதிரி எல்லாம் சிக்கிக்கிட்டு எல்லாம் தவிச்சுக்கிட்டு எல்லாம் குரங்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே எல்லாம் இறைவனை போய் ஒரு ஆய்வாளர் எப்படி ஒத்துக்க முடியும்? எதுக்கு போட்டாரு, எதுக்காக போட்டாரு? இதுக்கெல்லாம் நீங்க ஆய்வு உங்களோட மண்டையை யூஸ் பண்ண மாட்டீங்களா? அதானே தொண்டையை யூஸ் பண்ண மாட்டீங்களா? மக்களுக்கு ஏழைகளுக்கு சொல்றாரு, அறிவு விளக்கமே இல்ல. தலைவனுக்கும் உங்க தலைவனுக்கும் உங்க தலையை கொடுக்க மாட்டீங்க. அதானே ஏழைகளுக்கும் உங்க தொண்டையை கொடுக்க மாட்டீங்க. ஆமா. அப்ப வேற என்னப்பா பண்ணீங்க? அதானே உங்க கைகளை எதுக்கு யூஸ் பண்றீங்க? ஆமா. சும்மா இந்த மாதிரி சாட்டில ஒரு சாட்டை வச்சுக்கிட்டு மத்த எல்லா சாட்டிங்களையும் மறைக்கிறதா? அதானே என்ன சாட்டோ நீங்கலாம் என்ன ஃப்ளோ சாட் இவங்களோட ஓடைகளில் பேசுறது இவங்கலாம் சும்மா ஏதோ ஒரு சாடைகளில் பேசியிருக்காங்க சடங்குகள். அதாவது 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு ஐயா தொடங்குறாங்க. அது எல்லாத்துக்கும் அதான், சமரச சங்கத்துக்கு அதான், சமரச வேத தர்மசாலை தான். இப்படிதான் இருந்திருக்கு. ஆனா சபை திறக்கிறப்ப 1872 தன்னுடைய சங்கத்தின் பெயரை மாற்றுகிறார். எப்படி மாற்றுறாரு? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், சங்கத்துக்கு பேரு. அடுத்தது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை. ரெண்டாவது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சபை. மூன்றுக்கும் பேரை மாத்துறாருங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. ஏன் மாத்தணும்? ஏனென்றால் சமயம் சார்ந்த ஐயா இருந்த கருத்து போக போக படிநிலை இறை விளக்கம் விளங்க பழசெல்லாம் தூக்கி எறிஞ்சிடறார். அப்ப புதுசா தான் தொடங்கின சங்கத்தின் பேரையே மாற்றி அமைக்கிறார். அப்ப என்ன அதனுடைய இறுதி கட்டத்தை பார்த்தீங்கன்னா பேருபதேசம் பகுதி தான் முக்கியமான பகுதி. அதுல வள்ளல் பெருமானார் சொல்றாரு, வள்ளல் பெருமானார் எழுதுனதுல 6 திருமுறை, முதல் 5 திருமுறைகள் திருவருட்பா. அதாவது திருவருட்பா முதல் மொத்தம் 6. சரி விடுங்க, அவர் திக்கி பேசிட்டு இருப்பாரு. எனக்கும் திக்குவை தான், நான் இல்லை சொல்லல, எனக்கும் விக்கெல்லாம் வரும், நக்கல்லாம் வரும். இருந்தாலும் சத்தியத்தை பேசணும். இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு புல் முனையா இருந்தாலும் நான் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வளர கேட்பார்ல, அந்த மாதிரி தெரிஞ்ச சின்ன அறிவில் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு இதுவை சொல்கிறோம். இப்போ அவர் வெட்ட வழியை ஆசைப்பட்டிருந்தாருன்னா நம்ம சித்திவளாயத்துக்கு போயிட்டு வெட்ட வழியாக வச்சிருக்கணும். சரிங்களா? அப்போ ஊராருக்கு ஒரு நியாயம், இவருக்கு ஒரு நியாயமா அப்படி ஒரு கேட்க வருது இல்லை? அப்போ எதனால அவர் இருந்தா அவர் அங்கிருந்து வந்தாரு அப்படி ஒரு அழைச்சி பார்த்தாரா? இதுக்காக அவர் விட்டு வந்தாரு, நாத்து முத்த செப்டிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவர் வந்து என்ன பண்றாரு, அங்க இவங்களும் விட மாட்டாங்க, அடுத்தவங்களையும் வர விட மாட்டாங்க. சரிங்களா? நம்ம வர விட்டு வேற வழியில. சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவோம், அதுல இருந்து எவனா ஒருத்தவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம், ஒருத்தவங்க முடிச்சிருவோம்.
சரிங்களா? வேட்டை நாய்களுக்கெல்லாம் ஒரு நாய் இருக்குது இங்கே, நாயகனா ஆக்குறதுக்கு. சரிங்களா? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வர வச்சாரு. சரிங்களா? சேட்டை பண்ணுறவங்க எல்லாருமே என் கண்ணுக்கு தெரிஞ்சவனுங்க. ஏன்னா நானே ஒரு பெரிய சேட்டை இல்லையா? இப்படி தான் எனக்கு வந்து வில்லங்கோன்னு பேர்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சரிங்களா? அதில் பண்ணி வாங்காத அடி கிடையாது இல்லையா? இப்படி அடிச்சு ஐயோ ஆமாம். ஏன்னா இறங்கி கடவுள் எல்லா இடத்துலையும் போக வச்சு இந்த எக்ஸ்ட்ரீம் எல்லா இடத்துலையும் போய் வைப்பாரு. சரிங்களா? இங்கே இருக்கிற ஒரு மைனிங் நடக்குது, இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்குது. இங்க வராம ஏழைங்க எல்லாருமே வந்து கரண்ட் கட்டால உட்காந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் சட்டம் கேட்பாங்க. குழந்தையில உனக்கு அந்த அறிவு எட்டி இருக்கு பாரு. அதான் எனக்கு ஆச்சரியமா, அது நினைச்சாலே எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. அப்போ இங்க கனெக்ஷன் கட் ஆனதை நான் கேட்கறது, குழந்தையிலேயே உனக்கு அந்த கேட்க மாட்டேன்னா சரிங்களா? வடலூர்ல கனெக்ஷன் கட் ஆயிட்டு இருக்குது, என்னது எவனோ திருப்பி கட் பண்ண பாக்குறானே. சரிங்களா? அப்போ அவனை வந்து தெரியுது, அவனெல்லாம் தெரியுது, உலகத்துக்கே தெரியுது அவனை பத்தி கனெக்ஷன் கட் பண்றவங்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி உலகம் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் உள்ளார வச்சிருந்து இப்போ உலகம் ஃபுல்லாக தெரியுது இல்லையா? அந்த மாதிரி ஆகி விடுறாரு திருமுறை. அதில் முதல் 5 என்பது சமயம் சார்ந்தது. ஐயாவே பேருபதேசன் மேட்டுக்குப்பத்தில் அருளை சொல்றப்ப அப்ப சொல்றாங்க, இந்த சமயங்களிலெல்லாம் லட்சணம் வைக்காதே, சாதி சமய இந்த அழுக்கெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி வார்த்தைங்களா பிழிவாங்க சரிங்களா? அருளை போனது. சரிங்களா? மொழியை போடுறது அடியிலே சொல்லலாம் டீசெண்டா, ஏழைகளுக்கு புரியுற மாதிரி. அருளை போடுதுன்னா அதை வெறும் அருளாளர்கள் மட்டும்தான் யூஸ் பண்றது. சரிங்களா? யாரெல்லாம் வந்து அதுல பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் யூஸ் பண்றது அப்படின்னு மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அருள்ன்றது யார், இது என்னது? ஏழைங்களுக்கு போய் சேர்றது. அப்போ நம்மளுக்கு எல்லாம் சொன்னது அப்படின்னு சொல்லலாம். நீங்களாம் அந்த சமயம் அதுல வந்து இதுல நாட்டத்தை வச்சுட்டு இருக்காதீங்க, என்ன மாதிரி நீங்க ஆட்டத்தை மாத்திருங்க. அப்படிதானே? என்ன ஆட்டத்தை காட்டினார் அவரு சொல்லுங்களேன். நீங்களே தீபத்தை வழிபடுற மாற்றம், ஜோதியை வந்து தீபமா காட்டுறது எப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இப்போ நான் வந்து ஜோதி எப்படியா காட்டுவேன் உங்களுக்கு? டிஎன்ஏவா காட்டுவேன். சரிங்களா? ஏன்னா நான் ஒளியை வந்து அப்படியே அந்த அளவுக்கு கருவிகளை வச்சு விரிச்சிருக்கேன் இல்லையா நம்ம அறிவியலால. அப்போ எப்படி டிஎன்ஏவால காட்டும் போது உங்களுக்கு எப்படி தெரியுது? எக்ஸ்ட்ரா கிறிஸ்டோகிராஃபி 1954 அது இதில் கிடைக்குது உங்களுக்கு. நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கு, அந்த வேதியில் பண்ணவங்களுக்கு. சரிங்களா? அந்த வேதி இதை கண்டுபிடிச்சவங்களுக்கு. அவங்க வந்து ஒரு ஃபிசிக்ஸால கூட வந்திருக்கலாம், எக்ஸ்ரே பற்றி நல்லா தெரிஞ்சிருந்துருக்கலாம். சரிங்களா? பட் எக்ஸ்ரேவால் நம்ம என்ன பார்க்க முடியுது? டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சருக்கு உள்ளே உட்காருது. சரிங்களா? அப்புறம் நம்ம ஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சரை பார்க்குறோம் இல்லை? அப்புறம் அது எப்படி வந்து இப்போ பயோகெமிஸ்ட்ரிக்குள்ளே எப்படி உட்காந்துருக்கு ஜோதி? அவங்க வேதியில் மாற்றத்தால. இப்போ இந்த மிருகம் வந்து இந்த சாப்பாட்டால இப்படி மாறுது, அந்த மிருகம் அப்படி அந்த சாப்பாட்டால அப்படி மாறுது அப்படின்னா அதுக்குள்ள ஜீன்ல நோக்கி பார்ப்போம். ஓ இந்த ஜீன் ஏதாவது மாறி இருக்கு, இது மாறுறதால உடம்பே மாறக்கூடும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதில் ஒரு போர்ஷன் கட் பண்ணி பார்ப்போம், அது எப்படி வளருது. அந்த மாதிரிலாம் சில நிறைய கனெக்ஷன் கட் பண்ணி ஆளுங்க வந்து இப்படி ஜோதியை வந்து அப்படி பார்த்துருக்காங்க. சரிங்களா? வள்ளலார் கிடச்ச ஜோதி வந்து அந்த காலத்தில் அப்படி காட்டிருக்காரு. அதனால அப்படியே இருக்கட்டுமா, மற்ற எதுவுமே வந்து பார்க்கக்கூடாதா? சொல்லுங்களேன். நீங்கள் எல்லாத்துலேயும் விளக்கேற்றி வச்சுருப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தேவைப்படல. ஏன்னா நம்ம லைட்டு போட்டுக்கிறோம். சரிங்களா? ஒரு விளக்கு ஏற்றி வச்சு லைட்டு போட்டுனா லைட்டு வெளிச்சமாக இருக்கும், இது விளக்கு அதிகமாக வெளிச்சமாக இருக்கும். அப்போ சத்துக்களையும் செலவையும் யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கல்ல? அப்போ எஃபிஷியன்டாக ஒரு ஃபேக்ட்ரியில் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டு எல்லாமே முடிச்சிருவேன்னா முடியுமா? அதுக்கு தகுந்த கருவி இதெல்லாம் விஞ்ஞான பூர்வமாக வளர்ந்துருச்சு இல்லை? அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் வெளிச்சம் தானே, அதுவும் பெருசாக தானே வருது. இந்த குயின்ஸ்லாண்ட் இருக்கு தெரியுமா? இப்போ நெய்வேலியில் அங்கே எவ்வளோ பெரிய லைட் எரியுது. கரெக்டு தான். அதே மாதிரி தான் நான் என்னோட அனுபவம். சரிங்களா? அந்த ஜோதி இருக்குதுல்ல, குயின்ஸ்லாண்ட் ஜோதி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது வந்து ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக இருக்குது, அது ஓகே, அது ஊர் மக்களுக்கு தெரியுற மாதிரி. பட் இது வந்து எப்படி தெரியுமா, நிறைய ஊர்களுக்கு தெரியுற மாதிரி லைட் வந்து மேலே அந்த ஜூம் லைட் இருக்குது தெரியுமா? அந்த இது அடிச்சு இந்த வானத்துக்கு நோக்கி விடுவாங்க, பெருசாக இருக்கணும்ல, அந்த வானத்தில் அசைஞ்சு அந்த அந்த இதில் தீம் பார்க்கில் காட்டுறாங்க அந்த மாதிரி. அது இங்கே சென்னையிலையும் வரப்போகுது. சரிங்களா? சென்னையில் வரும்போது பாருங்கள், அதில் ஒளி வந்து நம்ம வானத்தை காட்டலாம். அதே மாதிரி இங்கே எங்கே வடலூரில் வரப்போது நம்ம சொல்லணும் ஒரு காலத்தில் ஒளியை வந்து வானத்தை காட்டுற மாதிரி.
நிறைய ஊருக்கு மக்களுக்கு தெரியும் இங்கதானே சத்தியஞான சபை அப்படி இவங்க எல்லாருமே இப்படி காட்டிக்கிறாங்களே. ஜஸ்ட் அந்த ரோட்ல போறவங்க மட்டும் அந்த இது காணாம அந்த இது போதுமா, அவங்க மட்டும் அனுபவிச்சா போதுமா? ரோடு சைடு வராம இருக்கவங்க பாக்குறவங்க அந்த மேல இருக்கவங்க பாக்குறவங்க எப்படி பாக்குறது? ஊர் மக்கள் அவங்க வந்தபடி தெரிஞ்சு இதுதான் இந்த சைட்ல தான் இருக்குது அப்படின்னு காட்டு. இப்படி நம்ம இந்த பாதையை நம்ம நோக்கி போனா போதும், அங்க போய் சேர்ந்து அந்த வசதி எப்படி சேர்ந்து எடுத்து கொடுக்கறது? அந்த மாதிரி டார்ச் அடிக்கணும் சரிங்களா, ஹை பீம்ல அடிக்கணும் சரிங்களா, சக்திகளையும் செலவுகளையும் யூஸ் பண்ணணும். அதான் ஜோதி ஒளிமயமா ஆகணும் அங்க. அதான் இப்போ இவங்க நம்ம வெளிநாட்டுல காட்டுறாங்கல்ல, பில்டிங்ஸ் மேல வந்து இது காட்டுவாங்க, நிறைய ஒளிகளை காட்டி அந்த ஊர் மக்களுக்குலாம் அதை காட்டுவாங்க. சிவர் மேல சித்திரம் வரைகிறாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி நம்மளோட ஒளிமலை வெட்டு வெளின்றாங்கல்ல, அந்த வெளிமலை சித்திரம் வரைகிறாங்க தானே நீ சரிங்களா. சொல்லுங்க. அப்ப இருட்டாதான் வச்சிருக்க கூடாது, ஒளிமயமா ஆக்குனா தப்பு இல்லையா? அவர் ஒளியை தானே காமிச்சிருக்காரு, அங்க ஒளி மிளர்ணும் தானே. அப்பதானே எல்லாருமே ஒளியை வந்து எப்படி உள்வாங்கி நல்லா மேலும் மேலும் நல்லா அவங்க இரக்கமும் அந்த கருணையும் ஒளியோட வேலை எல்லாம் அந்த நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆமா, அப்போ எனக்கு ஒளி வந்து தெரிய வச்சிச்சு எத்தோட நிலையில, இந்த அனிமல்ஸோட நிலைகளை சரிங்களா, எப்படி அவங்க அடிபடுறாங்க, மரணாலயமா இருக்குது இந்த நிலை, அதை சரணாலயமா மாத்தணும். நேரமும் அது இயங்கணும்ன்றது தானே நம்மளுக்கு ஆசை. எந்த நேரமும் அங்க வந்தா எல்லாம் பெற்றுக்கணும். வர்றவங்க எல்லாம் அது சரணாலயமா இருக்கணும் மேடமா, வந்து அந்த விளக்கம் வாங்கிக்கிட்டே இருக்கணும். அதை விரிவாக்கணும்னு தானே சொல்றாரு. ஏன் விரிவாக்காம இருக்கீங்க? அங்க ஒளி ஆதங்கத்துல பேசுறதுனால இப்படி சொல்றோம். இருளா இல்ல, அங்க ஒளிதான் ஆண்டவர் இருக்காரு, ஒளியா இருக்காரு. எல்லாருக்கும் இப்ப இவ்வளவு சேர்ந்து விளையாடுறதுதான் அருள். எல்லாருக்கும் வரணும். எல்லாம் அறியாமையில அந்த பாவத்திரையா இருக்கு வச்சுக்கிட்டு ரொம்ப பாவத்துல அழுந்தி கிடக்குறவங்களுக்கு கூட அந்த வெளிச்சம் போகணும். அவரு அப்படிதான் ஆசைப்படுறாரு. இறைவன்கிட்ட பார்த்து கேட்கும் போது அதை தான் கேட்குறாரு. என்ன நீ ஏத்துக்கிட்ட ஐயா, என்ன ஒளி ஆக்கிட்ட, இவங்களெல்லாம் கூட நீ ஒளி ஆக்குன்றாரு. அப்ப இத்தனை பாடத்துல அவர் எழுதி வச்சிருக்காருல்ல, இதை பண்ணிக்கிட்டு போய் தான் ஒளியை பெற முடியும்னு. அப்ப என்ன சொல்றாரு, இன்னும் மெய்யியல் பத்தி கத்துக்கல அவரு. அடுத்தவனோட மெய்யை கேடவனா கெட்டு போனோம் சரிங்களா. நான் இன்னும் மெய்யை எழுப்பி தர மாட்டேன், நானு ராஜாங்கத்தோட துணையான நான் என்ன பண்ண மாட்டேன், எழுப்பி தர மாட்டேன். அந்த எந்த அளவுக்கு அவரு ஆசையா இறைவன்கிட்ட அருள் பெரும் ஜோதி கிட்ட கேட்கிறாரு, எல்லாரையும் இந்த மாதிரி ஒளி ஆக்கணும்னா. ஏன்பா நான் நான் தான் உன்னை ஒளி ஆக்கிட்டேன்னு நீ ஏன்பா இப்ப அழுறேன்னு ஐயா அருள் கேட்கிறாரு. அப்ப அவரு என்ன சொல்றாரு, எல்லாரையும் ஆக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஆக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவர் அழுறாரு. ஜோதியா ஆண்டவன் வந்து கொடுத்த அப்புறம் கூட அவர் அழுறாரு நம்மளுக்காக நினைச்சு. ஐயோ இவங்களெல்லாம் ஒளி ஆக்கணும் போது அந்த பாவத்தெல்லாம் எப்படி நீக்கணும்னு எல்லாம் நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டாரு. அந்த பாவத்தை எப்படி நீக்கிக்கணும்ன்றதுக்கு விளக்கம் பெறணும். அந்த விளக்கம் தானே அங்க வரணும். அதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? அங்கதான் வரணும் அந்த விளக்கம். அங்கதான் இதெல்லாம் எப்பயோ எழுதுனது, 72ல எழுதுனது, 76ல எழுதுனது, 76லயும் வாயில தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த உலகமே இதாகும் போது கூட நம்ம வாயில தான் சாப்பிட போறோம். அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சுருக்கமா இவரோட ஒளி வந்து உயிர் ஒளி எடுத்துட்டு போல, அதான் உயிர் ஒளிர் அறிவே அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து என்ன பண்ணுது, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஒளி காட்டுச்சு, மைக்ரோ பேக்ரவுண்ட் அறிவால எப்படி மண்டல செய்து நீங்க எப்படி கத்துக்கிட்ட அப்படின்றத எனக்கு காட்டி கொடுத்துருக்கு. பட் இவருக்கு காட்டி கொடுக்கல சரிங்களா. நன்றி காட்டி கொடுத்தனே அப்படின்னு சொல்லிட்டு வளரா இருப்பாரு, சில பாடலாம் எழுதியிருப்பாரு. அதை இன்னும் காட்டி கொடுக்கல, இன்னும் கூட்டி கொடுக்கல, ஆட்டி கொடுக்கல சரிங்களா. அதெல்லாம் ஆட்டி படைக்க முடியாது சரிங்களா. சீக்கிரமா ஒரு நல்லது வரட்டும், இவங்க சொல்லிக் கொடுப்போம் இருங்க. பார்த்தீங்க, சன்மார்க்கத்துள் சங்கத்தினுடைய தடையாவே சாதி சமயம் இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறார். அப்போ சொல்கிறப்ப நான் சைவ சமயத்திலே நான் பட்டு இருந்தேன், ஆனால் இன்று பாருங்கள் அது எப்படி ஆனது. அது என்னுடைய அருட்பாவை எழுதின அருட்பாவை இங்கே சபையிலே கொண்டு வந்து நிறுத்தினால் அதுவே சாட்சி சொல்லும் அப்படின்றார். அதனால இதை என்ன வச்சு என்ன சொல்றது, அப்போ நான் இந்த சபையெல்லாம் ஏழைகளுக்காக நான் ஆசை வச்சிருந்தேனே, அதெல்லாம் தூளாக உடச்சி கஷ்டம் பற்றியா இப்போ அப்படின்ற மாதிரி. அப்படியா ஒரு ஏழைங்களுக்காக நல்லது நடக்கணும்னு சொல்லி இது ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டது. என்னப்பா தெரியுது தெரியுமா, நான் என் கருத்து கடவுள் மேலே இருந்து ஆசையை வளர்த்துக்கிட்டது மாற்றிட்டார். கடவுள் அவர் கிடையாது சரிங்களா. கடவுள் வந்து ஏழைங்க மேலே ஆசை காட்டினா தான் கடவுள் இது பண்ணுறது அவர் மாற்றிக்கிட்டார்.
அதனால இந்த ஆசை எல்லாம் போயிட்டு இருக்கும் அவருக்கு. நீங்களே சொல்லுங்க. அததான் நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, இந்த மாதிரி இவ்வளோ அடிமுட்டாளா எதோட எதை வந்து சேர்த்து இந்த கம்பாரிசன் இதுக்காக தான் இந்த முனைவர் பட்டத்தை கொடுத்தாரு. இவருதான் நான் என்ன சொல்றேன், இவர் எதை வச்சு கம்பேர் பண்ணாரு? இயற்கையோட கோட்பாடு வச்சு அவர் கம்பேர் பண்ணாரா, இல்ல அடுத்தவங்களோட ஆய்வு வச்சு இவர் கம்பேர் பண்ணாரா? எதை வச்சு கம்பேர் பண்ணி ரிசர்ச் இது வாங்கினாரு, முனைவர் பட்டத்தை வாங்கினாரு? நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப கடவுளை பார்த்து அவர் அருட்பெரும் ஜோதி கிட்ட டைரக்டாவே கேக்குறாரு என்னன்னு. எனக்கு அனுமானிக்கப்படுது அது சாம்பிளிங் சாம்பிள் வாங்கி அது அப்புறமா நீ சொல்லு, நான் சொல்ல வரது அப்புறம் நான் வந்து இதான் சொல்லுவேன். எனக்கு வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒளியா இவர் ஆக்கிட்டாரு. நீ என் முதன் மகனே, நீ என்னோட நானே வந்து உங்ககிட்ட சேர வந்துட்டேன்னு நீ ஏன்பா இன்னும் அழுற அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் ஒளி ஆகணும், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னாரு. இப்போ 150 வருஷம் ஆகி கூட நம்ம அந்த ஒளி அவருக்கு டைரக்டா ஆண்டவங்கிட்ட விண்ணப்பம் வச்சு சொன்னதே நம்ம என்ன ஆகலையே. எப்படி அப்போ கடவுள்கிட்டயே நீ கேட்டா கூட இந்த இதெல்லாம் நீ செய்துட்டு வந்தாதான் முடியும்னு அவர் அங்கேயே காமிச்சு கொடுத்துட்டாரு. நீ இந்த ஒழுக்கத்தெல்லாம் நான் எனக்கு இப்போ முதல்ல செய்து இதெல்லாம் எழுது, இதெல்லாம் முடிச்சாதான் அந்த விளக்கத்தை பெற்றாதான் அவங்க வர முடியும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ அவர் சொன்னதுக்கு நம்ம இவ்வளவு நேரம் அவர் ஆண்டவங்கிட்ட நேரடியா கலக்கும் போது அந்த விண்ணப்பத்தை அப்ப அது இன்னும் யாருமே நம்ம ஆகலன்னும் போது என்ன அர்த்தம், நம்ம உயிர் வெளி வெளினெல்லாம் சொல்லிட்டு கூடாது. உயிர் வலிய தெரிஞ்சுதான் வெளியே அடைய முடியும்னு முதல்ல சொல்லிட்டாரு. அப்ப அந்த சொன்னதுதான் அங்க நிறைவேற்றிக்கிறதுக்கு இப்போ அதெல்லாம் நடக்கிறதுக்கு அவர் வந்து செய்ய வைக்கிறாரு நம்மள. ஜோதி நோக்கி போகக்கூடிய ஆளுங்க மத்தியில அதான் ஜோதி நம்மளை நோக்கி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு சுகமா இருக்கும். ஆமா, நீ ஃபர்ஸ்ட் இந்த ஜோதி வாங்கி நீ கிளம்பி வேலையை பாரு அப்படின்னு காட்டி விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும். அந்த வாயிலிருந்து நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி வாயில நம்ம வந்து வாய்ப்பு தருவோமா? ஒண்ணு சொல்றேன், 8 மணி ஆனால கதை பூட்டணும் எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கன்றாங்க. அது ஒரு ஸ்டாண்டர்ட் நினைச்சிருக்காங்க. அதெல்லாம் ஸ்டாண்டர்டு. ஐயா விளக்க போறதுக்கு 11 மணி 2 மணி ஆனா கூட அங்க காத்திருக்காங்க ஜனங்க. ஐயோ நாங்க பாக்கணும் எங்க ஐயா அப்படின்னு நினைக்கிறாங்க. சத்திய ஞாபகம் 8 மணிக்கே பூட்டிட்டு எல்லாம் ஓடுறாங்க, துண்டை காணும் துணியை காணும் எல்லாம் அவங்க சந்தோஷத்துக்காக கிளம்பிடுறாங்க. அப்ப என்ன இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா எந்த நேரமும் போனா விளக்கம் பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே உலக அளவு எல்லாம் ஒளி மாறும். அப்ப எவ்வளவு விளக்கம் வரும் அங்க, எவ்வளவு எந்த நேரமும் எல்லாத்தையும் அந்த இந்த எல்லாம் இது பண்ணிட்டு போயிடுறாங்க. விளக்கம் பெற்றுக்கிட்டே இருக்கிறதான உண்மையான அறிவு விளங்கிய ஜீவர்கள்னு சொல்றாரு அவரு. அப்போ அந்த ஒளி அந்த விளக்கம் பெற்றுக்கிட்டு இருக்கிறது தான் ஒளி. அந்த விளக்கம் வந்து நல்ல எல்லா இடத்தமும் போய்கிட்டே இருக்கணும், ஓங்கி போய்கிட்டே இருக்கணும் போதுதான் அந்த ஒளி அங்க வரும். அப்பதான் அது எல்லா ஒளியும் இங்க இருக்கிற ஒளி வந்து அப்படியே பாயணும், எல்லா இடமும் பாயும் போதுதான் இப்ப ஒளி ஏறணும். அப்ப அது அங்கதான்ப்பா வரணும், சத்திய ஞான சபையில தான்ப்பா வரணும். இந்த விளக்கமே எல்லா விளக்கமும் அங்க கொடுக்கணும். 24 மணி நேரம் யாரு போனாலும் அந்த விளக்கத்தை பெற்றுக்கிட்டு வரணும். ஐயோ நம்ம இந்த நேரத்துக்கு வந்துட்டோமே, அப்ப நாளை வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமான்ற எண்ணம் எல்லாம் வரக்கூடாது. சொல்லாம விட்டுருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களுக்கு எல்லாம் போய் சேராம போட்டும் அப்படின்னு அடுத்த மாதிரி இருக்கலாம். நல்லா குரல் கொடுத்து அரசாங்கம் அவங்க இதா வந்து ஆன்மீகவாதியா இல்லைனாலும் இந்த உயிர் வழியை தெரிஞ்சு அவங்க செய்யணும். நம்ம சொல்லி வச்சது எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து செய்யட்டும். பேசாத வாயின்னா எனக்காக பேச போகுது அப்படின்றாங்க. சரிங்களா, நல்லா வரணும்ப்பா. கடவுள் சொன்னது வந்து நல்லா அங்க எந்த நேரமும் காத்திடு பவனம் கூத்திடு பவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு இல்லையா. அது வந்து இதுல இருந்தாலும் சின்ன ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்தாலும் அவர் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல 6வது திருமுறையில வரும்போது என்ன எழுதிட்டாருன்னா, காவலனே காதலனே அந்த மாதிரி ஆகிட்டார். காத்திட்டு போகணும் காவலன் அது லெவல்ஸுக்கு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து காவல் செய்யணும். இங்க இருக்கிற ஏழைகளுக்கு அவங்களுக்கு கொலைப்புலையில வந்து அவங்கள ஈடு பண்ண முடியாது, சரிங்களா, காத்திடணும். சரிங்களா, கூத்திட்டு போவன் வந்து என்ன பண்றது, காதலனை அப்படின்னு ஆக்கி விட்டாரு. கூத்து வந்து என்ன பண்றது, காதல் நம்ம உடம்பு உள்ள ஆவில நம்ம எப்போ மாத்திக்கலாம், கடவுள்கிட்ட எப்போ உரிமை ஒரு ஷேரிங் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்ல நம்ம வச்சிருக்கோம்ல.
அந்த மாதிரி அவுட்டு அந்த டேட் பண்ணிக்கிறது எப்போ? எனக்கு நிஜமா வந்து ரொம்ப மனசு வலிக்குது. எப்படின்னா அவர் இவ்வளோ விளக்கம் கொடுத்து வந்தது அதை தான் வந்து அந்த 6 வழி சாலையோ 8 வழி சாலையோ ஏதோ வந்து அது வந்து அப்படி எழுதி வச்சாங்கன்னா இது 72 எழுதுனா தான் இது அது இதுதான். அப்போ எதுவுமே சம்மந்தமே இல்லையா ஐயா சொன்னதெல்லாம்? அந்த 72 வெளி வெட்ட வெளி சொல்லிட்டு இருந்தா வெட்ட வெளி மட்டும் சொல்லிட்டு வெட்ட வெளியில போய் எல்லாரும் உட்கார்ந்து எல்லாம் ஜோதி ஆயிடுவீங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த இவங்க ஏடில படிச்சுட்டு வராங்கல்ல, அவங்க என்ன ஆயிடும்? இந்த விளக்கம்லாம் கொடுத்துருக்குறது எதுக்கு கொடுத்துருக்காரு? ஸ்லீப் பேரலைசிஸ், அதாவது தூக்க இது இருக்குல்ல, பேரலைசிஸ்ன்றவங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? விளங்காம அந்த இதுல பண்றவங்க நீங்க வந்து உடம்புல இருக்க எந்த பாகமும் விளங்காது அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனா இல்லைங்க, கட்ட விரல் நவுரும் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே அதுக்கெல்லாம் நம்மளுக்கு இதுவே தேவையில்லை, டைரக்டா கடவுளோட டச்சு சரிங்களா? அதுக்கெல்லாம் நீங்க வேணா போய் பாத்துக்கோங்க ஆய்வு பண்ணி அப்படி நம்ம சொல்லுவோம். அதனால நம்ம இப்பயும் சொல்றோம், நீங்க வேணா போய் ஆய்வு பண்ணி பாத்துக்கோங்க சரிங்களா? உங்களுக்கு எனக்கு நல்லா விளங்குதுப்பா. என் ராமலிங்க ஐயா என்ன சொன்னாரு, அவர் வந்து இந்த ஒழுக்கத்தெல்லாம் கடைபிடிச்சி உயிர் வலியை தெரிஞ்சுக்கிட்டு போனாதான் ஒளியை பெற முடியும்னு சொல்லிட்டாரு. நீ வெட்ட வெளியில உட்காந்துட்டு வாடி மகளே, நான் உனக்கு வந்து பெரிய ஜோதியை தூக்கி கொடுக்குறேன், அருள் பெரு ஜோதி வந்து உடனே வந்து உன்னை அணைச்சு உன்னை வீடு தேடியும் வருவாரு வந்து அப்படியே உன்னை வந்து வாரி அணைச்சு உன்னை ஜோதி வீட்டுல இருக்க மாட்டாரு தெரியுங்களா? இவர் வெட்ட வெளியில தான் இருக்காரு. இவ்வளவு நேரம் வெயில் படிக்கிறாருல்ல, அவரு ஆய்வு பண்ணும்போது வெட்ட வெளியில தான் இருப்பாரு. ஆமா, வீட்டுல எல்லாம் இப்ப தீபம் மட்டும் தான் ஏத்திப்பாங்க, லைட் எல்லாம் போட கூட மாட்டாங்க. வெட்ட வெளியில தான் இருப்பாரு. நீங்க வேற வெட்ட வெளியில இருக்கும் போது யூஸ் பண்ண மாட்டாரு. அதான் என்ன அறிவு விலங்கு ஐயா சொல்றதே வேற மாதிரி சொல்றாரு, இவங்க சொல்றதே வேற மாதிரி சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்பதான் அங்க நீங்க பேனாவை யூஸ் பண்ணீங்க? எந்த நேரம் ஜோதி ஜோதின்னு சொல்லும் போது மலரோட ஆய்வு எழுதிக்கிறதுக்கும் ராஜாங்கத்தோட பேனாவை யூஸ் பண்ணுங்க. உள்ள இருக்கிற ஜோதியை நம்ம எப்படி கொண்டுட்டு வர போறோம்ன்றது தானே அவர் சொல்ல வர்றாரு. அந்த ஜோதியை எப்படி கொண்டுட்டு வருவீங்கன்னு தானே அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை தானே செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதை செய்யறதுக்கு தடுப்பு போட்டுட்டு இருக்கேன்றது அந்த எண்ணமே உங்களுக்கு வராம இருந்தா எனக்கு நிஜமா எனக்கு மனசே வலிக்குது, எனக்கு எரிச்சல் வருது. அப்போ ராஜாங்க என்ன பண்ணுவாங்க நீங்களே நினைச்சு பாருங்க. எனக்கு ராஜாங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இருந்து கட்டதான் கட்டாம இருக்கும். அதான் எனக்கு ராஜாங்கன்னே அதான். ஆமா, ஏன்னா நாடு திருந்துது. வெட்ட வெளியில இருந்து கிடையாது. காட்டுல இருக்கும் போது ஐயோ பயம் பயம். அவர் ஐயா சொல்றாரு, பயப்படாத அஞ்சாத, அது அச்சம் தவிர. ராஜாங்கமே கட்டிடத்துல தான் ஆரம்பிக்குது, வெற்றிடத்துல இருந்து கிடையாது. அதான் அப்ப வந்து அதெல்லாம் வந்தா தானே எல்லாருமே அவங்களுக்காக தான் வந்து இப்ப நாட்டு மக்களுக்காக தானே எல்லாமே நல்லது நடக்கிறதுக்காக தானே எல்லாம் செய்து கொடுக்குறோம். அப்ப சங்கத்தோட அங்கங்கள்லாம் எப்படி இப்ப எவனோ ஒருத்தன் ஒண்ணு கமெண்ட்ஸ் போட்டான்னு ஒரு இது சொல்ல, உன் வீட்டுல கட்டு, நான் வீடா கட்டிக்கிறதுக்காக வந்து நாடு எப்படி இருக்கும், அது என் வீடு, உலகம் நல்லா இருக்கும், சத்தியான சபை என் வீடு, அதான் எல்லாருக்கும் அதுதானே வீடு. என் வீடு எல்லா வீடும் என் வீடு வந்து பெருசாகாம இருக்குது பாக்குறது. நான் எப்படி ஆகாம இருப்பேன்? கடவுள் ஆண்டவர் இருக்கிறது தானே எல்லாருக்கும் வீடு. எல்லாரும் கூட நான் பேசி பழக மாட்டேன். இது வந்து சும்மா இது சிரிச்சு சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு வீடு, பெரும் சுகம் அனுபவிக்கிற இடம். நீ உன் வீட்டுல இருக்கோ, நான் என் வீட்டுல இருக்கேன், அதுதானே அவர் கொடுக்க விரும்புறாரு, அதுதானே கொடுக்க வாங்கன்றாரு. அந்த அளவு கூட அறிவு இல்லாம இவங்க எல்லாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க, எப்படி இதெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. நீ உன் சாப்பாடுல நீ சாப்பிடு, நான் என் சாப்பாடு சாப்பிடுறேன். கொலை பண்ணல புளை பண்ணல என்னோட பழக்கம் வழக்கம் சரிங்களா? அதெல்லாம் என்ன சாப்பாடு நீ விட்டுருணும் சரிங்களா? உன் சாப்பாடுல மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணி, அடுத்தவங்க இதெல்லாம் வைக்காத அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, உன் கடவுளை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி, என் கடவுள் கிட்ட எல்லாம் வந்துடாது. கடவுள் சில பேர் மாயா சக்தி தான் எல்லாருக்கும் ஒண்ணு. ஏன்னா மாயத்துல போட்டு அழுத்தி முக்கிய ரணகளை சாவடிக்கிறதுக்காக தான் ஆளுக்கு ஒரு வழிய வாழ வைக்க. என்ன சொல்றாரு, இப்போ உன் வீட்டுல மட்டும் வச்சுக்கோ, என் வீட்டுக்கு வராதுன்னா இவரு என்ன சத்யநாத் சபா அவர் வீடு அவரு சரிங்களா? ஏழைகளுக்கு கொடுக்காத நீ எதிர உன் வீடுன்னு சொல்றாங்க. அதுதான் நம்மளோட வளராலே சொல்ற ஜீவகாரணத்துல நீங்க வீடு நடத்துறவங்கள உங்க கிராஸ் என்ன பண்ணணும், தான் வீட்டையும் பாத்துக்கணும், ரோட்ல இருக்கவனையும் பாத்துக்கணும். அந்த மாதிரி கடவுள்கிட்ட நெருங்குறோம். அப்போ நீங்க வந்து உங்க வீடியும் பார்வதி உங்க வீடியும் பாத்துக்கணும், ரோட்ல எவன் போனா அவனையும் பாத்துக்கணும். அவனுக்கு வீடு நீங்க கழிப்பறையில ஓட விடுவீங்களா? அவனை நீங்க போய் பப்ளிக் டாய்லெட்ல இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்க உங்களுக்கு இதை விருந்தினருக்குல. அதனால சீக்கிரம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த பாடத்தை அப்புறம் திருச்சிட்டு